நாம் நின்றவனமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்த அதே பாகத்தின் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 ஒரு சில வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினான் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி நம் தலைகளை தாழ்த்துவோமாக. கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் கூட நன்றி. மீண்டும் ஒரு சியாய் பிள்ளைகளாய நாங்கள் வார்த்தை என்னும் அப்பத்தினூடாய் நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். இந்த கால வேளையில அந்த எம்மாவூர் சீஷர்களை போல கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தின் துக்கத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நீர் தியாஃபினியாய் இறங்கி வந்து அப்பத்தை பிட்டு ராஜா எங்களுடைய கண்களை திறந்தரல கிருபையை கூட்டி கொடுங்க. அப்பா, வேதத்தின் மகத்துவங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருள் என்று சொல்லப்பட்டது போல இந்த வேளையில நம்முடைய ரகசியங்களை காணும்படிக்கு கண்களை திறந்தருளுங்க. ஏனென்றால் வெளிப்பாடு ஒன்றே பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள வல்லது என்று பார்க்கிறோம். வெளிப்பாடு ஒரு திறவுகோலா இருக்கிறது. அது விசுவாசத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியமா இருக்கு. அந்த விசுவாசம் தான் எங்களுக்கான திறவுகோல். அந்த காரியத்தை வைத்து நாங்கள் திறக்க இந்த காலவேளை நாங்கள் வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா அவிசுவாசங்கள், வேற்றுமைகள், வேற்றுமை எண்ணங்கள், கனநித்திரை நாவைகள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்களை நாங்கள் தலைவட்டமாய் வார்த்தைக்கென்று தாழ்த்துகிறோம். நீர் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அதே தேவனாய் இருந்து மம்ரே சமபூமி நீர் வந்தது போல ராஜா எங்களோடு கூட வந்து ராஜா எங்களோடு கூட ஆகாரத்துல ஐக்கியப்படுங்க. எங்களை பிள்ளைகளாய் எங்களை போஷிங்க ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையானது உரைக்கப்படும் போதே அவர்களுக்குள்ளா இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த கால வேளையில நம்முடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட உங்களிடத்துல கொண்டு வருகிறதுல நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆராதனையில களி கூர்ந்தீங்களா? ஆராதனையில் களி கூர்ந்தீங்களா? வேத வாசிப்புல களி கூர்ந்தீங்களா? இதெல்லாம் வந்து என்னவா இருக்குன்னு சொன்னா ஃபுல் ஸ்கொயர் மீலா இருக்குதுன்னு சொன்னேன். என்னவா இருக்குது? ஃபுல் ஸ்கொயர் மீலா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ அதுல எல்லாம் வந்து இருக்கணும். வெறும் மெசேஜ் மட்டும் கிடையாது. அதுல என்ன இருக்கணும்? பாடல் இருக்கணும் இல்லைங்களா? அதுல வந்து பாடல் இருக்கணும், அறிக்கை இருக்கணும். அதே போல என்ன இருக்கணும்? பாவ அறிக்கை இருக்கணும், நன்றி எறிதல் இருக்கணும், ஜபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், சாட்சி இருக்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் சேரும் போதுதான் ஒரு சாப்பாட்டுல எல்லா காரியம் இருக்கணும். புரோட்டீன் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். ஒரு சில ஃபேட் தேவையில்லைன்றாங்க. ஃபேட் நமக்கு தேவை. ஆமென். அப்ப இது எல்லாம் வந்து சரியான அளவுல இருக்கும்போது தான் அது ஃபுல் ஸ்கொயர் மீலா இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு தீர்க்கதரிசி 7 சீல்ஸ் அப்படின்ற ஃபுல் ஸ்கொயர் மீல தீர்க்கதரிசி தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? தேவனை நம்ம என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். அதுக்காக நம்ம சந்தோஷப்படுறோமா? அல்லேலூயா. சரி, நம்ம செய்திக்கு நேரம் கடந்து போலாம். லாஸ்ட் வீக் பார்த்த அந்த பாகத்துல நான் தொடரலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்த அந்த காரியத்தை சின்ன ரீகால் மட்டும் நான் பார்த்துட்டு காரியத்தை கொண்டு போலாம் நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்க. லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? லாஸ்ட் வீக் செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, the stature of the perfect man or church is the second fold of the seventh seal. அதான் நம்ம பார்த்தோம். அதான் செய்தியுடைய தலைப்பு. அப்படின்னு சொன்னா ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி, ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி 7வது முத்திரையின் 2ஆம் பாகமா இருக்குது. எத்தனாவது முத்திரை 2வது பாகமா இருக்குது? 7வது. ரொம்ப லென்த்தா இருக்குது இல்லையா? ரொம்ப லென்த்தா இருக்குது. உங்களுக்கு புரியலன்னு சொன்னது புரியாது. நான் அநேக விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். 7th seal அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? பார்த்திருக்கிறோம். செய்தி நமக்கு தெரியும். 7th seal is a coming of the Lord. 7வது முத்திரை என்ன இருக்குது? கர்த்தருடைய வருகையா இருக்குது. கர்த்தருடைய வருகையா இருக்குது. ஒரு நேரத்துல அது மனவாட்டியுடைய வருகையா இருந்துச்சு இல்லைங்களா? அது ஏதோ ஒரு இடத்துல வருகையா தான் இருக்குது. கிறிஸ்துவுல சிலுவையில அது மனவாட்டியுடைய வருகையா இருந்துச்சு 7th seal. புரியலையா உங்களுக்கு? கிறிஸ்து அவர் தானே 7 முத்திரைகளா இருந்தார். கிறிஸ்து தானே 7 முத்திரைகள். அவர் தான் திறக்கப்பட்ட 7 முத்திரைகளா இருக்கிறார் இல்லைங்களா? 7 முத்திரைகள் அவரே இல்லைங்களா? கல்வாரி சிலுவையில ஒரு பேட்டர்ன்ல கிறிஸ்து 7 இடங்களை பிளக்கப்பட்டார்னு பார்த்தோமா இல்லைங்களா? 7 இடங்கள் என்னங்க? கை கால்கள், முதுகு, கை, அதுக்கப்புறம் என்னங்க? கை கால் 2 இடம், முதுகு, அதுக்கப்புறம் தலை, அதுக்கப்புறம்
இந்த இடத்துல விழா, அதான் 7வது பார்ட். 7வது பார்ட் திறக்கப்படும் போது யார் வெளியே வந்தது? அதெல்லாம் சொன்னேன், மனவாட்டிக்கும் அது ஒரு வருகையா இருக்குதுன்னு சொன்னேன். பிரைடுக்கு ஆல்சோ என்ன வருது? கம்மிங்கா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ 7ஆம் முத்திரையில 3 நோக்கங்கள் இருக்கிறதா நாம் பார்த்தோம். 3 folds இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். முதல் fold என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் fold சொல்லுங்களேன். 7வது முத்திரையின் முதல் fold தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றுகிறது. 2வது fold கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சபைக்குள்ள ஊற்றி சபையில முதன்மை ஸ்தானத்தை வகிப்பது. 3வது fold என்ன வருதுன்னு சொன்னா கிறிஸ்துவும் மனவாட்டியும் சேர்த்து வீழ்ந்து போன பூமியை மூல நிலைக்கு கொண்டு வருவது. சொல்லாமா? ஃபர்ஸ்ட் fold என்னங்க? எல்லாரும் சொல்லணும். தேவனுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும், ஏன் அமைதியா இருக்கிறீங்க? சொல்லாமே. தேவன் தனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஊற்று. கிறிஸ்துவுக்கு தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் மனவாட்டிக்குள்ள வீழ்ச்சி அதுல ப்ரீ எமினன்ஸ் முதன்மை ஸ்தானத்தை வகிப்பது இல்லைங்களா? அப்ப ஒரு நபருக்கும் ஒரு முதன்மை ஸ்தானம் இருக்குதா இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு முதன்மை ஸ்தானம் அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் தன்னுடைய மனைவியை முதன்மை ஸ்தானமா எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் செல்போனை முதன்மை ஸ்தானமா எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் வேலைய முதன்மை ஸ்தானமா எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் சாப்பாடை முதன்மை ஸ்தானமா எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் ட்ரெஸ்ஸை முதன்மை ஸ்தானமா எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் சர்ச்சை முதன்மை ஸ்தானமா எடுத்துப்பாங்க இல்லையா? இது மாதிரி அவங்களுக்கு அதை தாண்டி எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. எல்லா காரியத்தை பார்ப்பாங்க. அதுவா வேற ஒரு காரியமான வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு முதன்மை ஸ்தானம் இருக்குது. அந்த மாதிரி தேவன் என்ன விரும்புறாரு அப்படின்னு சொன்னா சபைக்குள்ள அவர் முதன்மை ஸ்தானத்தை வகிப்பதுதான் அவர் விரும்புறார். 2வது காரியம். மைண்ட புரிஞ்சுக்கணும். சபைக்குள்ள ஊற்றுவது மட்டும் அல்ல, அந்த சபைக்குள்ள முதன்மை ஸ்தானம் வகிப்பது அப்படின்னா தலையாக மாறுவதுன்னு அர்த்தம். இந்த சரீரத்துல எது முதன்மையானது? அந்த மாதிரி சபைக்குள்ள முதன்மை ஸ்தானம் வகிப்பதுன்னு அர்த்தம். சபைக்கு அவர் தலையாய் மாறுவதுன்னு அர்த்தம். அப்ப சபைன்றது ஒரு சரீரமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை காட்டுது. சொல்றது உங்களுக்கு ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கூடாரத்தையும் ஒரு ஆழத்தையும் சுட்டி காட்டுது இல்லைங்களா? அப்ப 3rd fold என்னவா இருக்குன்னு சொன்னா சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து வீழ்ந்து போன இந்த பூமியை மூல நிலைக்கு கொண்டு வருது அப்படின்னு சொன்னா மீட்பதுன்னு அர்த்தம். மீட்புனா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம். சொல்லுங்களேன். ವಿಮೋಚನೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಒಂದು ವಸ್ತು ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದು ಬಿದ್ದೋಯ್ತು, ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬಿದ್ದೋದ್ರೆ ತಿರುಗಿ ಆ ಮೂಲ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಎತ್ಕೊಂಡು ಬರೋದೇ ಏನಾಗಿದೆ? விமோச்சனையாಗಿದೆ. புரிஞ்சா உங்களுக்கு? விமோச்சனைன்றது புரிஞ்சுக்கணும். ஒன்னொன்றுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா? 7th சீல்ல இந்த 3 பாகங்களை புரிஞ்சுக்கணும். இதோட எதை இணைச்சோம்? இதுல 2வது பாகத்தோட எதை இணைச்சோம்னு சொன்னா ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி இல்லைங்களா? ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி என்ன பண்ணோம்? இணைச்சோம். அப்போ 2nd fold என்னவா இருக்குது? 2nd fold என்னங்க? நீங்க சொல்லாம நான் முன்னாடி போறதே கிடையாது. ஏன்னா நான் இங்க சும்மா காசு கொடுத்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்ல. நீங்க உங்களுக்குள்ள என்ன உள்ள போயிருக்குதுன்றதை அவுட்டா கொண்டு வரணும். நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் அறிக்கையாய் வெளிப்பட்டால் ஒளி அது வெளியே தெரியாது. விசுவாசம் எனக்கு தெரியுமா? தெரியாது. விசுவாசம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கைப்படும். அதனாலதான் வாயின் அறிக்கை நாங்க கேட்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் திருமணத்துல அறிக்கையை கேட்கறாங்க, ஞானஸ்தானத்துல அறிக்கையை கேட்கறாங்களா இல்லைங்களா? அது மாதிரி இங்க வார்த்தை ரிசீவ் ஆகணும். இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்றீங்க, அடுத்து உங்களுக்கு ஃபுட் வேணுமா இல்லையான்னு சொல்லி நான் எடுத்து திணிச்சுனே இருக்க விரும்பல. இல்ல போதும், வேணும், நல்லா இருந்துச்சு, ஏதோ சொல்லணும். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? நான் எடுத்து என்ன பண்ண முடியாது? ஊட்ட முடியாது. நீங்க அப்படியே அம்மா இருந்தீங்களா? கழுகு நான் என்ன அர்த்தம்னு சொன்னேன்? என்னங்க? அழகினால் ஊட்டுவதன் அர்த்தம். தேவன் ராஜா கழுகா இருக்கிறார், அவர் தன் பிள்ளைகளுக்கு ஊட்டுறார். ஊட்டும் போது என்ன செய்யணும்? இருந்தீங்களா? எதுவும் ஊட்ட முடியாது. தேவனோட வார்த்தைக்கு நீங்க ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணி சொல்லணும். சரி, நம்ம குழந்தைகள் அல்ல சகோதர சகோதரி. சரி இருக்கட்டும், அந்த பாட்டு சொல்றேன். கவனிங்க. 2வது பார்ட் என்னவா இருக்குது? சொல்லுங்களேன், சேர்ந்து சொல்லுங்க. மனவாட்டிக்குள்ள ஊற்றி மனவாட்டிக்கு அவர் தலையாய் மாறுவது. ஆமே. இப்ப இதோட கூட நான் எதை இணைச்சோன்னு பார்த்தோம். நம்ம ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி நம்ம பார்த்த அந்த 8 காரியங்களா இருக்குது இல்லைங்களா? அதான் சொன்னேன், the stature of the perfect man or church. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அது பொருந்தது, அது சபைக்கும் பொருந்தது. அதுதான் 2nd fold of the 7th seal. இதான் பேட்டர்ன். இதை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்து கட்ட போறோம். அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது. அப்போ இதுதான் நான் லாஸ்ட் வீக் பார்த்தோம். இதுதான் 7th சீலை குறிச்சு பார்த்தோம். ஆனா 7th சீல் வர்றதுக்கு முன்பதாகவே தேவனுக்கு உலகத்தோடு ஒரு மீட்பின் திட்டம், அவருக்குள்ள ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்.
உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன இருந்தா தேவன் என்னவா இருந்தார் நம்ம பார்த்திருக்கோம். தேவன் தேவனாவே இல்ல. தேவன் என்ன இல்ல? தேவன் என்ன அர்த்தம்? பாஸ்டா சொல்லும், தொழுகைக்குரியவர்னு அர்த்தம். அப்போ ஒரு அணு ஒரு ஆட்டமும் கூட இல்லாத காலத்துல அவரை யாரும் தொழுது கொள்றதுக்கு அங்க இல்ல. அதனால அவர் தேவனா இல்ல இல்லைங்களா? அப்ப இந்த பையன் வந்து தகப்பன் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி இருந்தாலும் இப்ப தகப்பன் கிடையாது இல்லைங்களா? அப்போ எப்ப அவனு சொன்னா அவனுக்குள்ள அந்த கேப்பபிலிட்டி வல்லமை இருக்குது. எப்போ அதுக்கான நேர சூழ்நிலை ஒரு திருமணம்ன்ற அந்த பந்தத்தினூடாய் போகும்போதுதான் அவன் தகப்பனாக மாறுறான். அது மாதிரி தேவன் எப்ப தேவன் ஆவறாருன்னு சொன்னா அவரை துதிக்கிறதுக்கு யாரோ ஒரு சில சிருஷ்டிகள் வரும்போது அவர் தேவன் ஆவறார். இந்த பேட்டர்ன் நமக்கு புரிஞ்சுது. இப்ப இது சொல்லும் போது டினாமினேஷன் வெளியே போய் சொல்லும் போது அவங்க என்ன கோவப்படுவாங்க. கரெக்டா புரிஞ்சுக்கணும் பேட்டர்ன். கரெக்டா என்ன பண்ணாங்க, எல்லாமே பேட்டர்ன் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ அவர் தேவனா இல்ல. அவர் அப்ப எப்படி இருந்தார்? எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு, நித்திய ஆவியா இருந்தார். அப்ப தேவன் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா தன்னில் தானே ஜீவிக்கிறவர், செல்ஃப் எக்ஸிஸ்ட் ஒன் அர்த்தம். என்ன அர்த்தம்? செல்ஃப் எக்ஸிஸ்ட், சுயமாய் வாழ்கிறது, சுயமாய் இருக்கிறதுன்னு அர்த்தம். செல்ஃப் எக்ஸிஸ்ட்னா சுயமாய் ஒரு பொருள் இருக்காது. இந்த பூமியில நம்ம பாக்குறது எதுவுமே சுயமா வந்தது கிடையாது. அப்ப இந்த வாட்டர் கேன் இருக்குது, யாரோ ஒரு மனுஷன் என்ன பண்ணா அதை கிரியேட் பண்ணா. இந்த பென் இருக்குது, யாரோ ஒரு மனுஷன் கிரியேட் பண்ணா. இந்த கல்லு மண்ணு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அதுக்கு பின்பதாக ஒரு மூலப்பொருள் இருக்கு. இது பொருள். இதை உண்டாக்குறதுக்கு என்ன தேவைப்படுது? ரா மெட்டீரியல் இல்லைங்களா? இது மெட்டீரியல், இதை உண்டாக்குறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுது. அது மாதிரி ஆனா செல்ஃப் எக்ஸிஸ்ட் ஒன்னு சொன்னா அதுக்கு எந்த ஒரு ரா மெட்டீரியலும் தேவையில்லை. அது சுயமா இருக்கிறது. அது மாதிரி தன்னில் தானே அது ஜீவன் நடுறதா இல்ல, ஜீவன் இருக்கிறதா இருந்தார். அதுதான் நித்திய ஆவியா இருந்தார். அப்ப அந்த நித்திய ஆவிக்கு 3 கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறதா பார்த்தோம். ஒண்ணு ஆம்னி பொட்டன்ட், சர்வ வல்லமை, ஆம்னி சைண்ட், சர்வ ஞானம், ஆம்னி பிரசன்ட், எல்லா இடத்துலயும் தங்கி சர்வ வியாபி. 3 தன்மைகள் இருக்கும்போது அது அவரை தன்னில் தானே ஜீவிக்கிறவரா வைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கிறதா தீர்க்கதரிசி சொன்னா நித்திய சிந்தனைகள் இருந்துச்சு அவருக்குள்ள, இட்டர்னல் தாட்ஸ் இல்லைங்களா? அவருக்குள்ள நித்திய சிந்தை இருந்துச்சு. அவர் சிந்தித்து கொண்டிருந்தார் ஏதோ ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இந்த எல்லா விதமான இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸ் நம்ம வானத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு போகும்போது மூச்சு நம்ம வாங்க முடியாது. வாங்க முடியுமா? ஏன்? ஆக்சிஜன் ஆக்சிஜனை பாக்குறோமா? இல்ல, ஆக்சிஜனை பார்க்க முடியாது. அப்ப இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கு ஆனா பார்க்க முடியாது. இந்த ஸ்பேஸ் நம்ம எதுவும் இல்லை, ஆனா அது ஏதோ ஒரு காரியத்தை கண்டெயின் பண்ணிருக்குது இல்லைங்களா? ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அணுக்களா இருக்குது இல்லைங்களா? ஆக்சிஜன் O2 O அந்த ஆக்சைடு 2 அணுக்கள் சேரும்போது அந்த ஆக்சிஜன் மாறுது இல்லைங்களா? அந்த மாதிரி CO2ன்றது என்னங்க? கார்பன் பிளஸ் 2 ஆக்சைடு அணுக்கள் சேரும்போது கார்பன் டை ஆக்சைடா மாறுது. அப்ப இந்த மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஸ்பேஸ்ல. இது எல்லாமே கிரியேஷனா இருக்குது, இதெல்லாம் சிருஷ்டிப்புகளா இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு பொருள் இருக்கு, இது உடைச்சு கடைசியில போனீங்களா என்ன இருக்கும் தெரியுமா? இதை உடைச்சிங்களா என்னங்க? அணுவா மாறுது. அணுவையும் உடைக்க முடியும். இப்போ அணுக்குள்ளேயே என்ன இருக்குது? 3 விஷயம் இருக்குது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதையும் உடைச்சு போலாமா? குவார்க்ஸ் சொல்லுவாங்க. அது குவார்க்ஸ் சொன்னா அது சின்னதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்குள்ள அதாவது அணு கூட ஒரு அணுவும் இல்லைன்னும் போது அப்படி எப்படி இருந்திருக்கும்? மனுஷ சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நிலை எங்க இருந்திருக்கும்? மனுஷ சிந்தையை யோசிக்க முடியாது, அப்பாற்பட்ட நிலை எங்க இருந்திருக்கும்? இந்த டார்க்னஸ் வர்றதுக்கு கூட ஆட்டம்ஸ் தேவை. இருட்டுன்றது பாக்குறோம் இல்லையா? இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சம் எப்படி வருது? வெளிச்சம் கூட புரோட்டான் அணுக்கள் தான். அது லைட்ன்றது என்னங்க? புரோட்டான் அணுக்கள் தான் லைட் இல்லைங்களா? அப்போ அந்த புரோட்டான் அணுக்கள் தனக்குள்ள இருந்து வெளிச்சத்தை என்ன பண்ணுது? வெளியில ப்ரொடியூஸ் பண்றதுனால நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு பொருளை நம்ம பார்க்கல, அந்த பொருளுடைய பிரதிபலிப்பை தான் பாக்குறோம். தெரியுமா உங்களுக்கு? அந்த லைட் வந்து இது மேல படும்போது தான் நமக்கு பாக்குறோம் இந்த பொருள் இங்க இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க அப்போ. ஆனா அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு நோக்கம் இருந்துச்சுன்ற தீர்க்கதரிசி. அந்த நோக்கம் என்னன்னு சொன்னா தன்னை வெளிப்படுத்துவதுன்ற, தனக்குள்ள இருக்கிற தாட்ஸ் அவர் வெளிப்படுத்தணும்னு நினைச்சார். அந்த நோக்கத்துக்கு பின்புதான் தீர்க்கதரிசி 3 ஃபோல்டா சொல்றார். அதுதான் ஒரு மீட்பின் திட்டத்தை கொண்டு வந்துச்சு. அந்த மீட்பின் திட்டத்துல ஒரு மீட்பர் வேணும், ஒரு அதாவது இனத்தான் மீட்பர் வேணும், வீழ்ந்து போகக்கூடிய ஒரு வஸ்து வேணும், கிரயம் தேவைப்படுகிறதா இருக்குது, ஒரு ஜட்ஜ் தேவைப்படுறாரு. இது எல்லா விஷயங்களுக்கும் மீட்பின் திட்டத்தை ஒரு உலக தூரத்திலே போட்டார் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் அப்படி வந்துச்சு. வரும்போது ஒரு மனுஷனை தான் சாயலாக ஒரு பரிபூர்ண மனிதனாக சிருஷ்டித்தார். நம்ம லாஸ்ட் வீக் அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். அவன் வீழ்ந்து போயிட்டான். வீழ்ந்து போனதுதான் மீட்க முடியும். மீட்புனா என்ன அர்த்தம்? ವಿಮೋಚನೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಒಂದು ವಸ್ತು ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿತ್ತು, ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿತ್ತು. ಆ ಸ್ಥಾನದಿಂದ ಏನಾಯ್ತು? ಅದು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದೋಯ್ತು. ತಿರುಗಿ ಆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಎತ್ಕೊಂಡು ಬರೋದೇ ವಿಮೋಚನೆ ಅಂತ.
அது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஸ்தானத்துக்கு எடுத்து விடுறதுதான் விமர்சனம். அப்ப அந்த பொருள் கரெக்டான நிலையில ஃபர்ஸ்ட் வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஆதாம ஒரு பரிபூர்ண நிலையில தேவன் வச்சிருந்தார். அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறவனா வச்சிருந்தார். அப்ப அந்த ஸ்தானத்துல தான் என்ன ஆயிட்டான்? மனுஷன் விழுந்து போயிட்டான். விழுந்து போயிட்டு திரும்ப அவன் என்ன வரதானா? தேவனை தனக்குள்ள வச்சிருந்தான். தீர்க்கதரிசியா தான் சொல்றாரு, இஸ் amateur God என்றாரு இல்லைங்க. அவன் என்ன வரதான்? ஒரு குட்டி தேவனாய் இருந்தான் இல்லைங்களா? அதனாலதான் 2ஆம் அதிகாரம் சொல்லுது. முதல் அதிகாரம் எல்லாம் காட்னு வருது. செகண்ட் சாப்டர் வரும்போது என்ன வருது? லார்ட் காட்னு வருது. தேவனாகிய கர்த்தர்னு சொல்லுது. வச்சிருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? டினாமினேஷன்ல அநேக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஆனா அது கரெக்டான விஷயம், கரெக்டான அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவன் அப்படின்னு சொன்னா தன்னில் தானே ஒரு வல்லமை உடையது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? ஏகோவானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தன் குடும்பத்துடன் வாழ்கிறவர்னு அர்த்தமா? புரியுதா உங்களுக்கு? தன் குடும்பத்துடன் வாழ்கிறவர்னு அர்த்தமா? தேவன் இப்போ நான் வீட்டுல அநேக மிருக ஜீவன்கள் வளர்க்கலாம், ஆனா அது என் குடும்பம் கிடையாது. என் குடும்பமா? என்னோட குடும்பம் கிடையாது. என்னோட குடும்பம் என்னங்க அப்படின்னு சொன்னா, என் பாகமா இருக்கிற மனைவியும் என்னில் வந்த குமாரர்களும், அதான் என் குடும்பம் இல்லைங்களா? வாட் இஸ் ஃபேமிலி? ஃபேமிலி என்னங்க? மை பார்ட், சோல்மேட். அண்ட் நான் எதை வெளியே கொண்டு வந்தேன், எனக்குள்ள இந்த ஜீவனை கொண்டு வந்தேன், அதுதான் என்னுடைய குடும்பமா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப தேவன் தனக்குள்ள இருந்து எதை வெளியே கொண்டு வந்தாரோ, தான் சாயலை எதை வெளியே கொண்டு வந்தாரோ, அது வெளியே வரும்போது அதுதான் அவருடைய குடும்பமா மாறுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவர் தேவன் அப்படின்னும் போது அவருக்குள்ள இருந்து வெளியே வந்தவங்க என்ன இருக்கிறாங்க? அவங்களும் தேவனா இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ இந்த வந்தாங்களே அவங்க தேவர்கள் இருந்து இவர் எங்க தனித்து நிக்கிறாருன்னு சொன்னா, இவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன். இவங்கெல்லாம் தேவர்கள், இவர்களுக்கெல்லாம் யாருங்க? அதுதான் லார்டுன்னா என்ன அர்த்தம்? லார்டுனா என்ன அர்த்தம்? லார்டுனா என்னங்க? ஆண்டவர், ஆளுகைக்குரியவர். நீ பெரிய லாடான்றோம். என்ன சொல்றோம்? நீ பெரிய லாடா அப்படின்னு சொல்றோம். அந்த லாடுன்ற வார்த்தை நீ பெரிய ஆளுகைக்குரியவனான்னு அர்த்தம். நம்ம லோக்கல் கொலோக்கியலா யூஸ் பண்றோம். அப்படின்னு அர்த்தம் சொன்னா இருக்கிற எல்லாத்தையும் ஆளுகிறவர்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா இங்க பூமியில இருக்கிற இந்த தேவர்களுக்கு லார்ட் அவர். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் காடா இருந்தார், இப்ப லார்ட் காடா மாறிட்டாரு. இந்த காட்ஸ்க்கெல்லாம் ஒரு லார்ட். அதனாலதான் லார்ட் காட்ன்ற பேர் அங்க என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அந்த குடும்பத்துல வாழ்கிறவர் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது அவன் தான் ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணிட்டான்? இப்போ விழுந்து போயிட்டான். விழுந்து போகும்போது அது திரும்ப மூலநிலை கொண்டு வருது. மூலநிலை என்ன அர்த்தம்? விழுந்து அதே ஸ்தானத்துக்கு. அப்படின்னா தான் சாய இல்லாம என்ன இருந்தான்? ஆதாமால இயற்கையோடு கூட பேச முடிஞ்சு, காற்றோட கூட பேச முடிஞ்சு, புயலோட கூட பேச முடிஞ்சு, மிருக ஜீவன்களோட என்ன பண்ண முடிஞ்சு? பேச முடிஞ்சு. இன்னைக்கு நிறைய பேர் டிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆதாம் பேசின மொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆதாம் பேசின மொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நான்சென்ஸ் ஆன விஷயம். அதுல எந்த ஒரு யூஸ் இல்ல. அநேக பேர் தமிழ் பேசினாங்க, கன்னடா ஹிந்தி, எதுவும் அப்படி கிடையாது. அது வெளிப்பாடு. அவன் பேசின மொழி வெளிப்பாடா இருக்குது. லவ் தான் அவன் பேசின லாங்குவேஜா இருக்குது. நம்ம என்ன பண்றோம் சொன்னா, லாங்குவேஜ் நம்ம பேசுற அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, நம்ம தாட்டை எக்ஸ்பிரஸ் பண்ற வே தான் இந்த சவுண்ட். புரியுதா உங்களுக்கு? மொழி என்னங்க? என் சிந்தையை, எனக்குள்ள இருக்கிற தாட்டை வெளிப்படுத்துறது நான் எழுத்து மூலமா வெளிப்படுத்தலாம், சைகை மூலமா வெளிப்படுத்தலாம் இல்லையா? நான் சத்தத்தின் மூலமா வெளிப்படுத்துறேன். அது இப்ப உண்டானது. ஆனா அதுக்கு முன்பதாக ஆதாம் கிட்ட எப்படி வந்துச்சு? அவன் ஆவியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தான். இவன் என்ன நினைக்கிறானோ அது மிருக ஜீவனுக்கு செய்ய வேண்டியதா இருந்துச்சு. பரிசுத்த ஆவி உங்க கூட காதுல வந்து பேசுறதுக்கு முன்பதாகவே உங்களால உணர முடியுது இல்லையா? அதுதான் அவன் பேசுற லாங்குவேஜ். இதுதான் வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் என்ன பண்ணும்? புரிஞ்சு கொள்ளணும். இது புரிஞ்சு கொள்ளும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? காரியங்கள் செய்ய முடியும். சரி, அடுத்ததான் வீழ்ந்து போனபடி தேவன் மீட்பின் திட்டத்தை போட்டார். எப்ப மீட்பின் திட்டத்தை போட்டாரு? ஆதாம் அந்த ஏவாள் கனியை புஷ்டப்ப மீட்பின் திட்டத்தை போட்டாரா? இல்ல. இவன் வீழ்ந்து போக முன்னாடி தெரியும் அவர் மீட்பின் திட்டத்தை உலகத்தோட முன்னாடி போட்டார். அப்ப அது மீட்பின் திட்டத்துலதான் இந்த 3 பார்ட் இருக்கு. தன்னை வெளிப்படுத்தணும் அப்படின் போது அவருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு லேயரா ஓபன் ஆகுது. சிருஷ்டிகர் அப்படின்றது ஓபன் ஆன பின்னாடி அங்க தேவன் அவரது ஓபன் ஆகுது. ஏன்னா சிருஷ்டிகள்லாம் அவரை என்ன பண்ணாங்க? அந்த சிருஷ்டிகள் என்ன பண்ணாங்க? அவரை தொழுது கொள்ளும் போது தேவன் ஆயிட்டார். தேவன் ஆயிட்டாரா இல்லையா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதே போல தன்னுடைய சாயல்ல ஒரு குடும்பத்தை வெளியே கொண்டு வரும்போது அவர் என்ன ஆயிட்டாரு? தகப்பனா மாறிட்டார், தாயா மாறிட்டார் இல்லைங்களா? அவங்க வீழ்ந்து போனாங்க. வீழ்ந்து போகும்போது அந்த இடத்துல மீட்பரா மாறிட்டார், அந்த இடத்துல ஜட்ஜா மாறிட்டார். இது மாதிரி அவருக்குள்ள இருக்கிற உலகத்தோட சிந்தையில நினைச்சார் இல்லையா? எனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும்னு நினைச்சாரு அவரு? வெளிப்படுத்தணும். அநேக விஷயங்கள் இருக்கு அவருக்குள்ள, அநேக குணாதிசயங்கள் இருக்கு. அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துறதுக்கான தருணங்கள் தான் இது எல்லாமே. மீட்பின் திட்டமே அதுக்காக தான் என்ன பண்ணுச்சு? போடப்பட்டதா இருந்துச்சு. அதுல ஒரு பார்ட் தான் பெர்ஃபெக்ட் மேன், ஸ்டாச்சர் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் மேன். ஒரு பரிபூர்ண மனிதன். ஒரு பரிபூர்ண மனிதன் யாரு? உலகத்துல பூமியில சிருஷ்டிக்கப்பட்ட முதல் பரிபூர்ண மனிதன் யாருங்க?
ஃபர்ஸ்ட் மனுஷன் ஆதாம், முந்தின ஆதாம் இல்லைங்களா? அவன் வீழ்ந்து போயிட்டான். எகைன் திரும்ப ஒரு பரிபூர்ண மனிதன் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அவர் தானே பரிபூர்ண மனிதன். அந்த சாயல்ல தான் ஆதாம் உண்டாக்கப்பட்டான். ஆல்ரெடி சொன்னேன், இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு சொன்னா அவர் தியாஃபனியா வேர்டா இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அந்த சாயல தான் ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அவர் என்னவா இருந்தாரு? ஆணும் பெண்ணுமா இருந்தார். அதே போல ஆதாமும் ஏவாளை உண்டாக்கும் போது மனுஷனையும் ஆணும் பெண்ணுமா கொண்டு வந்தார். அப்ப வீழ்ந்து போனவர்களை மீண்டும் மூல சாயலை கொண்டு வரதுக்கு ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி தேவைப்படுறது. அதான் ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல இது எக்ஸ்பிளைன் பண்றார் பேதுரு இல்லைங்களா? நான் தான் சொல்ல லாஸ்ட் வீக் ஒரு காரியத்தை சொன்னா உங்களுக்கு நல்லா ஏன் வச்சுக்கோங்க. எகைன் திரும்ப ரிப்பீட் தான், உங்களுக்கு நான் சொல்றது ரிப்பீட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னா லாஸ்ட் முக்கியமான காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பின்னாடி மலை பிரசங்கத்தை சொல்றார் இல்லைங்களா? நான் சொல்றேன் 5 மேஜர் டீச்சிங்ஸ் ஜீசஸ்ல இருந்து வந்துச்சு நமக்கு. 5 மேஜர் டீச்சிங்ஸ் இல்லைங்களா? அது பியாட்டிடியூட்ஸ், மலை பிரசங்கமா இருந்துச்சு இல்லையா? மலை பிரசங்கம் இருக்குதா இல்லையா? மலை பிரசங்கம் எங்க இருக்குது? மத்தேயு 5 7 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? அப்ப இந்த எல்லா விஷயத்தையும் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல பேசி முடிச்சுட்டு ஒரு காரியத்தை கடைசியில சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம். என்ன காரியத்தை சொல்றாரு? இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை நான் எதுக்கு ஒப்பிடுவேன்? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பேசின மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னா ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் அவனுக்கு பொறுத்துறாரு. இந்த இடத்துல தான் பேட்டர்னை பேதுரு எடுத்து அந்த மனுஷனை ஒப்பிட்டு காட்டுறாரு. அப்ப இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் பூமியில இருக்கிற டவருக்கு பொறுத்துல, டவர் கிடையாது, இல்ல ஒரு லாங் ஒரு என்னங்க ஒரு உட்டன் கேபின் கிடையாது. அது என்னவா இருக்குன்னு சொன்னா பிரமிட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. என்னவா இருக்குது? தீர்க்கதரிசிக்கு அந்த ரெவலேஷன் எங்க கிடைச்சுதான் பாக்குறோம் நம்ம. எங்க கிடைச்சு? அவருக்கு இயற்கையில இருந்து காட்டுக்கு போகும்போது கிடைச்சு. நம்ம லாஸ்ட் மெசேஜ் கேட்டதான் உங்களுக்கு தெரியும். அவர் காட்டுல தான் கிடைச்சு. இந்த ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியை தான் இயேசு கிறிஸ்து பேசினார். அதே போல பேதுரு பேசுறார், பவுல் சபைக்கு பேசுறார். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டாங்க. தீர்க்கதரிசியும் 1962 வரும்போது இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டார். இது சபைக்கு தேவைப்படுகிறதா இருக்குது இல்லைங்களா? அவர் யாத்திரையின் செய்தியாளன், இவர் எபேச சபையின் செய்தியாளன், இவர் இந்த யுகத்தின் செய்தியாளன். பேட்டர்ன் புரியுதா? அந்த பேட்டர்ன் தான் போட்டே வந்துட்டு இருக்கிற. புரிஞ்சுக்கோங்க. அடுத்த காரியத்துக்குள்ள போறது இது ரொம்ப ஃபவுண்டேஷன். இது இல்லாம ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போக முடியாது. இந்த 8 குணாதிசயங்கள் இல்லாம எடுத்துக்கொள்ளப்படுதல போக முடியாது. எடுத்துக்கொள்ளப்படுதெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்களேன். என்னங்க கரெக்டான வார்த்தை அது. நம்ம டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசிக் குழந்தை இந்த செய்தியில இருக்கிற பேபிஸ் மாதிரி இருக்க கூடாது. இந்த குழந்தையிலேயே இந்த செய்தியிலும் பேபிஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்க கூடாது. என்ன அர்த்தம்? ராப்சர் மீன்ஸ் டைமென்ஷனல் சேஞ்ச்னு சொல்லி அர்த்தம். எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா என்னங்க? பரிணாமங்கள் மாற்றம். சரி, பரிமாண மாற்றம். 7 பரிமாணங்கள் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் என்ன பண்றோம்? இங்க இருக்கிற 1 2 3 4th டைமென்ஷன்ல இருந்து எங்க மாற போறோம்? 6th டைமென்ஷனுக்கு மாற போறோம். அப்ப இந்த 6th டைமென்ஷன்ல நமக்கான ஒரு சரீரத்துக்கு போறதுதான் என்ன வருது? எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா ஸ்பிரிச்சுவலி இன்னர் மேன் இந்த வடிவில ஸ்ட்ரக்சர் பண்ணப்படணும். இந்த இதுக்குள்ள இருக்கிற விசுவாசம், தைரியம், ஞானம், பொறுமை, இச்சையடக்கம், தேவபக்தி, சகோதர சிநேகம், இது எல்லாமே வந்து அமையணும். அதுக்கு ப்ரீ எமினன்ஸ் முக்கிய ஸ்தானமாய் தலை வந்து உட்காரும் போது இது பரிபூர்ண ஒரு கூடாரத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் பில்டிங் அடையாளமா இருக்குது. இப்படி வரும்போது தான் அவனுக்கு நியூ பாடி கிடைக்கும். தேவன் வச்சிருக்கிற ஆர்டர் இது. புரியுதுங்களா? அப்ப சபைக்கு வச்சிருக்கிற ஆர்டர். ஏன்னா இந்த நிலையில தான் மீட் பண்ண என்ன அர்த்தம்? மீட் பண்ணா மீண்டும் கொண்டு வருது. அப்ப ஆதாம் எவ்வளவு இந்த நிலையில தான் விழுந்து போனாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம் பிரதர்ன்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. நம்ம மீட்பை பெற்றுக்கொள். மீட் பண்ணா என்ன அர்த்தம்? அந்த நிலை கொண்டு போறதுதான் மீட் பண்ணா என்ன பிரதர்? அந்த மூல நிலையே இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஆதாமுக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, கிரைஸ்டுக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஆதாமுக்குள்ளயும் கிரைஸ்டுக்குள்ளயும் இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். விசுவாசத்துல இருந்து தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு. அப்ப தேவன் மீட்கிறாருன்னும் போது இந்த ஸ்ட்ரக்சர்ல தனிப்பட்ட மனுஷனை வைக்கிறார், இந்த ஸ்ட்ரக்சர்ல சபையை வைக்கிறார். அப்ப எனக்கு இதுல தேவை இல்லை, அதை பத்தி எனக்கு தேவை இல்லை, அக்கறை இல்லை, நான் வேற சபையோட திருப்தி ஆவறேன், ஞானஸ்தானத்தோட திருப்தி ஆவறேன் நானு அப்படின்னு சொன்னா நீங்க மீட்புக்குரியவர்கள் அல்ல. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இது எங்க வெளிப்படுதுன்னு சொன்னா சீல்ஸ்க்குள்ள வெளிப்படுது. தீர்க்கதரிசி நான் சொன்னேன், இந்த செய்தியை தீர்க்கதரிசி ஏன் கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம். நான் நேரத்தை நான் இதுலயே கடத்துறேன். ஏன்னா அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். நான் திரும்ப பேசின காரியத்தை பேசுறது நான் வெக்கப்படல. அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? பவுல் சொல்றாரு, பிரயோஜனமா இருக்கும். இல்லைங்களா? பிரயோஜனமா இருக்குதா? நான் ரீகால் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. தீர்க்கதரிசி எதோட கூட இதை இணைக்கிறாருன்னு சொன்னா 62ஆம் வருஷத்துல இந்த செய்தியை கொடுக்கிறார், 63ஆம் வருஷத்துல சீல்ஸ் பிரீச் பண்றார்.
7 சீல்ஸ் என்ன பண்றாரு? பிரீச் பண்றாரு. அப்போ சீல்ஸ் முத்திரையில் முடிவில் இருக்கும் நித்தியத்தோடு கூட ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு விசுவாசி இது இணைக்கிறதா இருக்குதுன்னு சொல்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்றேன், இந்த பிரதருக்கு புரியலன்னு சொன்னா அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு என்ன சொல்றாரு சொன்னா, ನಾನು ಮುದ್ರೆಗಳನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? ಪ್ರೀಚ್ ಮಾಡ್ತೀನಿ. ಮುದ್ರೆಗಳ ಹಿಂದೆ ಏನಿದೆ? ನಿತ್ಯ ಇದೆ. ನಿತ್ಯದೊಂದಿಗೆ ಒಂದು ರಕ್ತದಿಂದ ಪ್ರವಚನೆ ವಿಮೋಚನೆ ಮಾಡಿರುವ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು ಏನಾಡುತ್ತೆ? ಅದು ಕನೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಅರ್ಥ. சொல்லுதா உங்களுக்கு? எப்படி கனெக்ட் பண்ணுது? ரத்தத்தினால மீட்கப்பட்ட அப்படின்னா மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி தான் ரத்தத்தால வந்தவன். அவனை என்ன பண்ணுது சொன்னா, முத்திரையில முடிவுல இருக்கிற நித்தியம், அதான் 7th சீல் சொல்லி பார்த்தோம். அந்த 7th சீலோட கம்மிங் ஆஃப் தி லார்டோட இந்த பரிபூர்ண மனிதனை அது இணைக்குது. ஆமென். நான் தான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த காரியத்தை காட்டுறேன் பாருங்க. சிம்பிளா அந்த காரியத்தை காட்டுறேன். இங்கதான் ஃபெய்த் இருக்கு. ஃபெய்த் வரணும்னு சொன்னா நியூ பர்த் இல்லாம ஃபெய்த் வராது. லாஸ்ட் வீக் அது ஃபவுண்டேஷன் போட்டோம். லாஸ்ட் வீக் ஈவினிங் போட்டோமா இல்லையா? விசுவாசம் எதனால வருது? கேள்வினால வரும். கேள்வின்றது இந்த காதுல கேட்கறது கிடையாது, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எல்லாரும் வேணாலும் இந்த காது கேட்கறதுக்கு காது இருக்குது. ஆவிக்குரிய காது யாரு இருக்குதோ அப்படின்னு சொன்னா, வெளிப்பாடை புரிந்து கொள்ளக்கூடிய காது யாரு இருக்குதோ அவங்க தான் கேட்க முடியும். வெளிப்பாடு தான் இது இந்த ஃபெய்த்தை கொண்டு வரும், நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரும் இல்லைங்களா? அதனாலதான் சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுது? காதுள்ளவன் எவனவன் சபை காலங்கள். அப்படின்னா எந்த காதை குறிச்சு பேசுறார்? ஆவிக்குரிய காது. அப்படின்னா காது இல்லாத மிருகம் எது? சர்ப்பம். சர்ப்பத்துக்கு தான் காது இல்ல. ஸ்பிரிச்சுவலி சர்ப்பத்தின் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வெளிப்பாட புரிந்து கொள்ள மாட்டாங்க. வெளிப்பாட புரிந்து கொள்ள முடியாது. இந்த பூமியில கேட்கறத வச்சு நடக்கிற ஒரு மிருகம் இருக்குது. அது என்ன சொல்லுங்க? வெறும் கேட்கறத வச்சு மட்டும் தான் நடக்கும். அது எதுங்க? செம்மறியாடு, ஆட்டுக்குட்டி ஒண்ணுதான். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பார்த்து நடக்காது, கேட்டு நடக்கும். நம்ம விசுவாசத்தினால் நடக்கிறோம். நம்ம பார்த்து நடக்கல சகோதர சகோதரி. நம்ம எப்படி நடக்கல? பார்த்து நடக்கல. பார்த்து நடந்தா அது விசுவாசம் ஆகாது. நம்ம என்ன பண்றோம்? விசுவாசத்தினால வெளிப்பாட்டை புரிந்து கொண்டு நடக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இங்கதான் இந்த ஃபவுண்டேஷன் போடப்பட்டு இது ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி நடக்குது இல்லைங்களா? இது இந்த 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 இங்க இருக்கிற அந்த வெர்ச்சூஸ், 7 வெர்ச்சூஸ், 7 குணாதிசயங்கள், இதுதான் 7வது முத்திரையா இருக்கு. கரெக்டா? தலைகள் தான் 7வது முத்திரையா? அநேக இடத்துல பிரீச் பண்ணிருக்கோம், நீங்க முழிக்கூடாது. இதான் 7th சீல், கமிங் ஆஃப் தி லார்ட். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு கிறிஸ்துடைய குணாதிசயம் உருவாகுது. சபைக்குன்னு பொருத்தும் போது அவர் தலைக்கெல்லாம் மேகத்துல இறங்கி வந்தது. சொல்ல போகுதா உங்களுக்கு? ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கிரைஸ்ட் லைக் a Christ manner உருவாகிறது. இது இந்த மேல வரும்போது இந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஃபவுண்டேஷன் போடப்பட்டு சகோதர சிநேகம் வந்த பின்னாடி கிறிஸ்து அந்த மனுஷனுக்குள்ள புத்திர சுவிகாரத்தை கொடுக்குறது. அவன் கிறிஸ்து, அவனுக்குள்ள இந்த கிறிஸ்து பாக்குறாரு. இது தனிப்பட்ட மனுஷன். சபைன்னு வரும்போது 7 சபை காலங்களா இந்த பில்டிங் கட்டப்படுது. முதல் சபை காலத்துல பில்டிங் கட்டப்படுது. இந்த காலத்துல பில்டிங்கான தலைக்கல் வைக்கப்படுது, கேப்ஸ்டோன் வைக்கப்படுது இல்லைங்களா? வீடு கட்டுறவர்களால் ஆகாது என்று சொல்லின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. தலைக்கல் இன்னைக்கு வந்திருக்குது இல்லைங்களா? அப்ப இதுதான் நித்தியம். ஆல்ரெடி சொன்னேன். இந்த செய்தியானது எந்த செய்தி? The stature of the perfect man. இந்த செய்தி நான் தரேன், 62 வருஷத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எங்க பெற்றுக்கொண்டேன்? நான் எப்படி சீல்ஸ் காட்டுல பெற்றுக்கொண்டேன், அந்த மாதிரி இதையும் காட்டுல பெற்றுக்கொண்டேன். தேவன் வெளிப்பாட்டை கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்த டயகிராமும் அவர் தான் கொடுத்தாரு. இந்த ஸ்ட்ரக்சரிக்கல் டயகிராமும் அவர் தான் கொடுத்தாரு. இது என்ன பண்ண போகுதுன்னு சொன்னா, நான் பின்னாடி சீல்ஸை பிரீச் பண்ண போறேன். சீல்ஸ் உடைய முடிவுல தான் என்ன இருக்குது? நித்தியம் இருக்குது. எஸ்பெஷலி 7th சீலா இருக்குது. அத ஒரு தனிப்பட்ட விசுவாசிய இணைக்குதுன்ற. புரிச்சா? ரொம்ப முக்கியமான ஆர்டர். இந்த ஆர்டரை புரிஞ்சு கொள்ளாம எதுவும் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்றேன். நானு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அப்படியே நான் வந்தேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், சபைக்கு வந்தேன், எடுத்துக்கொள்ளப்படுறதுல போக முடியாது. அப்படி இல்ல, அது ஆர்டர் கிடையாது. புரிதுங்களா? அப்படி ஆர்டர் கிடையாது. என்ன ஆர்டர் அப்படின்னு சொன்னா, தேவன் என்னங்க, தேவன் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் இந்த செய்தியை கொடுக்குறாரு. அடிக்கடி சொல்றது உண்டு. தீர்க்கதரிசி எதுக்கு 20ஆம் நூற்றாண்டுல கொண்டு வந்திருக்கணும்? அவர் எதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆரிசோனா டூசான் ஆரிசோனாவுக்கு அனுப்பணும்? எதுக்கு 7 முத்திரைகளை கொடுக்கணும்? எதுக்கு அதை 5-fold மினிஸ்ட்ரியில வைக்கணும்? அப்ப இந்த தேவன் எப்பொழுதும் ஒரு ஒழுங்கும் கிரமத்துல கிரியை செய்கிற தேவன். அப்ப இயற்கை எப்படி இருக்குது பிரதர்? இயற்கையே ஒரு ஆர்டர்ல இருக்கு. இருக்கா இல்ல பிரதர்? இப்ப சூரிய குடும்பம், சன் ஃபேமிலி, சோலார் ஃபேமிலின்றோம். சோலார் ஃபேமிலி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிளானட்ஸ் இருக்கு இல்லைங்களா? சூரியன் இருக்கு, ஸ்டார் அது இல்லைங்களா? அது ரெட் ஜாயிண்ட். அதை சுத்தி பிளானட்ஸ், ஒரு 7 பிளானட்ஸ் சரியான முறையில சுத்தி கொண்டே வருது. அநேக பிளானட்ஸ் இருந்தாலும் இந்த 7 தான் அதை சுத்தி வருது. அப்போ இது ஒரு ஃபேமிலி. இது எங்கேயோ போச்சுன்னா அது ஃபேமிலி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? புளூட்டோ சன் ஃபேமிலி இருந்து வெளியே போயிடுச்சு தெரியுமா? 2006 வருஷம்
சூரியத்துல சோலார் ஃபேமிலியில 9 கிரகங்கள் இருக்கு. என்னென்ன கிரகம் இருக்குது தெரியுமா? புதன் இருக்கு, அதுக்கப்புறம் வெள்ளி இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன், வெள்ளி இருக்கு, அப்புறம் பூமி 3வது நபர் பூமி இருக்குது, அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் சாட்டர்னா சனி கிரகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குதுங்க, வியாழன் கிரகம் இருக்குது, அதுக்கப்புறம் யுரேனஸ், அப்புறம் என்ன நெப்டியூன், அதுக்கப்புறம் புளூட்டோ இருந்துச்சு 9வது கிரகமா. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அது எல்லாமே சரியான அளவுல ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில சூரியனை சுத்தி வந்து கொண்டே இருக்குது 9 கிரகங்களும். புரிஞ்சுங்க நல்லா. இப்போ பூமிக்கு 365 நாள் சூரியனை சுத்தி வர்றதுக்கு. அதே போல வெவ்வேறு அது வந்து ஒரே ஆர்டர்ல எல்லாம் சுத்தி வர்றது தான் சோலார் ஃபேமிலி. இப்படிதான் தேவன் ஆர்டர் வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஆர்டர்ல இருந்து இந்த புளூட்டோ கிரகம் இருக்கு இல்லையா, அது தாறுமாறா செய்தான். அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபேமிலியை விட்டு அதை என்ன பண்றாங்க, வெளியே வச்சுட்டாங்க, போயிடுச்சு இல்ல வச்சுட்டாங்க, இந்த ஃபேமிலி இல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ மனுஷன் சயின்ஸ் சொன்னா ஒண்ணும் கிடையாது, டிஸ்கவரி ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் அர்த்தம். மனுஷன் தான் சயின்ஸை வந்து என்ன பண்றான், தேவன் இல்ல அப்படின்ற, அப்படி கிடையாது. அவன் கண்டுபிடிக்க அதெல்லாம் தேவனை கண்டுகொள்ள முடியும், சரியான வழியில பார்த்தான்னு சொன்னான். சரி, அது இருக்கட்டும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த சீல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்றாரு சொன்னா, இயற்கையிலே தேவன் அந்த ஆர்டர் வச்சிருக்கிறார். ஒரு செடியுடைய இலைகள் வெவ்வேறு மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா? இலைகள் ஒரு இலை ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் அது இருக்கு, ஒரு பேட்டர்ன் அந்த பேட்டர்ன்ல இருக்கு. தண்ணி இருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது மாதிரி தேவன் இந்த எல்லா ஆர்டரையும் தேவன் வச்சு என்ன பண்றாரு, அது மூலமா மனவாட்டியை பரிபூர்ணப்படுத்துறார். மனவாட்டி என்ன பண்றாரு, பரிபூர்ணப்படுத்துறார். தீர்க்கதரிசி கூட கேட்கிறார், வானத்துல இருந்து அவர் அப்படியே படிக்கட்டு போட்டு எஸ்கலேட்டர் போட்டு அப்படியே கீழே வந்து மீட்டு இருக்க வேண்டியதுதானே, மனுஷன் மீட்டு கொண்டு இருக்கலாம்ல. புரியுதா உங்களுக்கு? யூதர்கள் அப்படித்தானே எதிர்பார்த்தாங்க. யூதர்கள் யாக்கோபின் ஏணியை எதிர்பார்த்தாங்களா இல்லையா? யூதர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, யாக்கோபுடைய ஏணி இருந்துச்சு, அந்த ஏணியில என்ன பண்ற தூதர் இறங்கி வந்தாங்க, அந்த மாதிரி கிறிஸ்து இறங்கி எதிர்பார்த்தாங்க. ஆனா அது மீட்பின் திட்டமே வேற. எல்லாம் இந்த பூமிக்குரிய ஒழுங்கு அப்படின்றத விட பரலோக ஒழுங்கு மகத்தான காரியமா இருக்குது. மீட்புன்னு சொன்னா அதுக்கு முன்பதாக யாத்திரையிலே மீட்பின் திட்டத்தை தேவன் போட்டு வச்சிருந்தார். ஒரு பொருள் ஒரு இடம் போயிடுச்சுன்னா அதுக்கு மீட்பின் திட்டத்துக்கு ஒரு பிளான். ஒரு மனுஷன் அடிமையா போயிட்டானா அவனை மீட்கிறதுக்கு ஒரு பிளான். அப்போ இந்த பிளான் எல்லாம் தேவன் மோசையின் மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த பூமிக்குரிய ஒழுங்க வச்சுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும், ஓ பரலோகத்திலையும் நித்திய மீட்பும் இப்படிதான் இருக்குது. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு லேண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேண்ட் போயிடுச்சுன்னா எத்தனை வருஷம் கழிச்சு மீட்கப்படணும்? 49 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த லேண்ட் வந்துடும் இல்லைங்களா? அப்படின்னா லேண்ட் மீட்புக்கு ஒரு சட்டம் இருக்குதுன்னா நம்மளும் கூட இந்த பூமியை இழந்துட்டோம். அப்ப நமக்கு ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லைங்களாங்க? சொல்ல புரிஞ்சவங்க. அதே போல ஒரு மனுஷன் அடிமையா போயிட்டான், அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. எவ்ரி ஜூப்ளி இயர் வரும்போது அவன் 49வது வருஷம் கிளாஸ் பண்ணும்போது அந்த ஜூப்ளி ட்ரம்பெட் ஊதும் போது என்ன பண்ணிடணும், அவன் அந்த விட்டு போயிடணும். 7ஆம் மாசம் 10ஆம் தேதி எகைன் திரும்ப 7ஆம் மாசம் வருது. 7ஆம் சபை காலத்துல வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு ஜூப்ளி ட்ரம்பெட்டோட செய்தியாளன் வரும்போது நம்மளும் கூட என்ன பண்றோம், அடிமையா இருந்தோம், பாவத்துல அடிமையா இருந்தோம் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த கூடாரத்தை விட்டு அடிமையானவனுடைய ஓனருடைய கூடாரம், இந்த கூடாரத்தை விட்டு என்ன பண்ண போறோம், நம்மளுடைய நித்திய வீட்டுக்கு போறோம். அது பேட்டர்ன் அது. அப்ப இது மாதிரி எல்லாமே தேவன் என்ன பண்றாரு, ஒரு ஆர்டர் வச்சிருக்காரு. அந்த வழியில தேவனை கொண்டு வந்து பரிபூர்ணப்படுத்துறாரு. எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வரதுக்கு எத்தனை நாளுங்க? எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வரதுக்கு எவ்வளவு நாள்? 40 நாள். எத்தனை வருஷம் சுத்தினார் தேவன்? ஏங்க 40 வருஷத்தை எடுத்துக்கினார். ஏறக்குறைய எகிப்துல இருந்து கானான் தேசம் வர்றதுக்குள்ள தேவன் 42 இடத்துல அவங்கள கேம்ப் போட்டு வச்சார். நான் அடிக்கடி சொல்லி எத்தனை இடம்? 42 இடத்துலயும் ஒரு கேம்ப் போட வச்சார். 42 இடத்துலயும் ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கேப்பபிளான பர்சன்ஸ் அவங்க இல்ல. ஏன்னா அவங்க அடிமையா இருந்தாங்க. 400 வருஷம் எப்படி வாழ்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. மேரேஜ்னா என்னன்னு தெரியல, எப்படி சாப்பிடணும், எப்படி பேசணும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும், யார மேரேஜ் பண்ணணும், யார மேரேஜ் பண்ணக்கூடாது, தேவனை எப்படி ஆராதிக்கணும், ஒழுங்கு எப்படி இருக்குதோ, தேசத்துல சட்டம், சிவில் லா, கிரிமினல் லா, இதெல்லாமே எதுவுமே தெரியாது. எப்படி விதைக்கணும், எப்படி கல்டிவேட்டிங், என்ன சொல்றது விவசாயம் எப்படி பண்ணும், இந்த எந்த ஆர்டரும் தெரியாது. அந்த ஆர்டர் தெரியாதவனே அங்க எடுத்து போய் வச்சா திரும்ப அங்க அடிமையின் சுவாபம் தான் அங்க வெளிப்படும். அப்ப தேவன் என்ன பண்றாரு சொன்னா, இந்த பிரயாணத்துல எல்லாத்தையும் கரெக்ட் பண்றாரு. கரெக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறார். அப்போ இது பூமிக்குரிய இந்த பிரயாணம் பரலோக பிரயாணத்துக்கு அடையாளமா இருக்குது. தேவன் நான் வந்து டைரக்டா இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்றாங்க, காதேஸ் பர்னேயா போகும்போது மோசேயும் ஆரோனுக்கு விரோதமா போயிட்டு என்ன பண்றாங்க சொன்னா, நாங்க தேசத்துக்குள்ள போறோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, மலை மேல ஏறும்போது
என்ன பண்ற, ஏதோமியர் அமலேக்கியர் வந்து தேனீக்களை போல வந்து கொட்டினாங்களாம். தேவன் வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த ஆர்டருக்குள்ள வரணும். அதனாலதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒரு தீர்க்கதரிசி எல்லா செய்தியிலும் ஒரு விஷயத்த அறிவுறுத்தி சொல்லுவார். அந்த காரியம் என்னன்னு சொன்னா நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்றேன் born again எக்ஸ்பீரியன்ஸ் என்று நான் சொல்றதுல born again எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே என்ன சொல்றேன், நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ், புதிய பிறப்பின் அனுபவம். மறுபிறப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். புதிய பிறப்பின கரெக்டான பேட்டர்ன், அதுதான் கரெக்டான வேர்டு. நம்ம வேர்டு கூட என்ன பண்ணும், பார்த்து யூஸ் பண்ணும். இன்னொன்னு மறுபிறப்புன்னு சொன்னா 2 பிறப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடும் இல்லைங்களா? ஏன்னா பழைய பிறப்பு மறிச்சு போயிடுச்சு, பழைய மனுஷன் இல்ல. இப்ப நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள ஒரு மனுஷன் என்ன பண்றான், வரான், உறக்குறான். அப்ப இதுதான் இதுக்கான பேசிக் ஆர்டரா இருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் இந்த காரியத்தை தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டோம். லாஸ்ட் வீக் என்ன போட்டோம், ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஃபெய்த் வரதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு விசுவாசி, நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு விசுவாசி. இது நீங்களும் நானும் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் இதுதான். ஒரு விசுவாசி அச்சீவ் பண்ண வேண்டிய, சென்றடைய வேண்டிய கோல் இதுதான். இந்த மேனர்ல இந்த மாதிரி உருவாகணும் ஒரு மனுஷன். இதுலதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு. இதுலதான் ஒரு மனுஷன் கிறிஸ்துவ போல இருக்கிறான். நம்ம சொல்றோம்ல, கிறிஸ்துவ போல அன்பு இல்ல பிரதர், கிறிஸ்துவ போல பொறுமை இல்ல பிரதர், கிறிஸ்துவ போல தாழ்மை இல்ல பிரதர், கிறிஸ்துவ போல தன்னடக்கம் இல்ல பிரதர், தேவபக்தி இல்ல பிரதர். இதெல்லாம் என்னன்னு சொன்னா, இது எல்லாமே ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொன்னேன். இங்க இருக்கிற எந்த வெர்ச்சூஸும் வந்து கிஃப்ட் கிடையாதுன்னு சொன்னேன். என்ன சொன்ன, கிஃப்ட் கிடையாது. கிஃப்ட்னா என்னங்க, கிஃப்ட் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? என்கிட்ட ஒண்ணு வேணும், உங்களுக்கு கிஃப்டா வேணும், என்ன பண்ணலாம், கிஃப்டா எப்படி பெற்றுக்கலாம்? வந்தா கெஞ்சி எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த வாட்டர் கேன் கொடுங்க, இல்ல பிரதர் எனக்கு அதை என்ன ஒரு பொருள் கொடுங்க, ஒரு ஷர்ட் கொடுங்க, அது கிஃப்ட். ஆனா இது கிஃப்டா தேவன் தர்றதா வாக்குத்தத்தம் பண்ணல. இது எல்லாம் என்ன, விக்டரியா இருக்குது, வெற்றியா இருக்குது, போராட்டத்துல ஜெயிக்கிற காரியமா இருக்குது. புரியுதா? எப்படி இருக்குது? அதனாலதான் நம்ம என்ன பண்றது, கிஃப்டா கேட்கிறோம் தேவன். ஆண்டவரே ஃபெய்த்தை கொடுங்க அப்படின்னும் போது, நீங்க ஃபெய்த்தை கேட்கும் போது ஒரு நாள் என்ன பண்ண, நீங்க பாருங்க, நான் ஜெபம் பண்றேன் பிரதர், நான் ஜெபம் பண்ணாம கூட இருந்திருக்கலாம், இனி பயங்கர போராட்டம் பிரதர். எனக்கு விசுவாசத்தை கேட்ட அன்னைக்குதான் எனக்கு கை கால் வலி வருது. நான் பொறுமையை கேட்ட அன்னைக்குதான் என் பொறுமையை பயங்கர சோதிக்கிற விஷயம் வருது. கரெக்டுங்களா? நீ புரிந்து கொள்ளல, இந்த விஷயத்தை தான் புரிந்து கொள்ள, இந்த வெளிப்பாடுதான் புரிந்து கொள்ளல. தேவன் கரெக்டா தான் செய்யறாரு. தேவன் என்ன செய்யறாரு, நீங்க விசுவாசம் தான் கேக்குறீங்க. அப்ப விசுவாசம்ன்றது கிஃப்ட் இல்ல. அதை ஃபர்ஸ்ட் பேட்டர் புரிஞ்சுக்கணும். விசுவாசம் என்னமா இருக்குது, ஜெயமா இருக்கு, ஜெயிக்கணும். அப்போ விசுவாசிக்கிற ஏதுவான சூழ்நிலையை தேவன் உருவாக்குறார். நீங்க ஜெயிக்க மாட்டது உங்களுக்கு ஆயிடுது. பேட்டர் புரியுதா? பேட்டர்ன் புரியுதா பிரதர்? இப்ப விசுவாசம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு என்ன வருது, உங்களுக்கு விசுவாசத்தை தாண்ட ஒரு கஷ்டம் வரும், ஒரு வேதனை வரும். நான் சொன்னேன் லாஸ்ட் வீக் பிரதரோட வீட்டுல ஒரு செய்தி எடுத்தோம், பார்த்தோம். சோதனைக்கு பின்பதாக பிரஹாமின் குமாரர்கள் செய்தி எடுத்தோம் இல்லைங்களா? அப்ரஹாமின் குமாரர்கள் செய்தி எடுத்தோம் இல்லைங்களா? ஒரு மனுஷன். அப்போ சோதனை தேவன் என்ன பண்றாரு சொன்னா, ஒரு அப்ரஹாமுடைய வாழ்க்கையில ஒரு பலமான சோதனையை கொடுப்பாரு. வியாதிகளை கட்டில் கடையாக்கிட்டு வரான். அப்ரஹாமின் குமாரன்றதுக்கான அடையாளமே சோதனை தான் தீர்க்கதரிசி. அப்ரஹாமின் குமாரனுக்கு அடையாளமே என்னங்க, சோதனை தான். சோதனையில தான் விசுவாசம்ன்றது என்ன இருக்குது, கோல்டா இருக்கு இல்லையா? விசுவாசம் என்ன பண்றது, பொண்ணா இருக்குது இல்லைங்களா? பொண்ணு பூமியில எங்க இருக்கும், எங்க இருக்குங்க, ஆழத்துல இருக்கும். ஆழத்துல மண்ணோட இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து காதல கையில போட்டுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க பிரதர், சுத்திகரிப்பு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இருக்கு. அது ஃபில்ட்ரேஷன் மெத்தட் என்னன்னு சொன்னா, ஃபர்னஸ்க்குள்ள போடுவாங்க, நெருப்பு சோதனைக்குள்ள போட்டு அடிப்பாங்க இல்லைங்களா? சோதனைக்குள்ள போட்டு அடிக்க என்ன பண்ண, அதை களிமெல்லாம் என்ன வரும், என்ன ஆகுங்க, அதை வெளியே போய் ஃபெய்த். அப்பதான் நாங்க புடமிடப்பட்ட விசுவாசம். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா புடமிடப்பட்ட விசுவாசம் இல்ல. புடமிடப்பட்ட விசுவாசம் தான் ஜெயத்தை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் உங்க வாழ்க்கையில காதுனால கேள்விப்பட்டு வந்துருச்சு, வெளிப்பாட்டுல வந்துருச்சு. ஏன் நம்மளால ஜெயிக்க முடியலன்னு சொன்னா, அந்த விசுவாசம் புடமிடப்படாத ரா கோல்டா இருக்குது. என்னவா இருக்குது, ரா கோல்ட்னா என்னங்க, மண்ணுல இருந்து நீங்க கூட போய் என்ன பண்ணலாம், தேடி நீ கேஜிஎஃப்ல என்ன பண்ண கோல்டு எடுத்துடலாம். ஆனா அது புடமிடப்படாம இருந்தா அது வேல்யூ கிடையாது. அது நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையா? நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா? ஏன் ஜெயிக்க முடியல, என்னங்க, புடமிடப்படல, சோதனைக்கு உட்படுத்தப்படல. அது நம்ம சோதனைக்குள்ள போறதுக்கே தயாரா இல்ல, அதுக்குள்ள பின்மாற்றத்துக்குள்ள வந்துடுறோம். நம்ம விசுவாசம் வேணும்னு தேவன்கிட்ட கேட்கிறோம் தாங்க. ஆனா அந்த விசுவாசத்தை கொடுத்து தேவன் வைக்கிற வழி என்னன்னு சொன்னா ஒரு சோதனை. அதை நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாரா இல்ல. ஆமென். நான் கூட தான் பேசுறேன்.
உங்களோட பேசுற புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன விசுவாசம் தேவன் அங்கீகரிப்பார்? புடமிடப்பட்ட விசுவாசத்தை. ரெண்டு விஷயங்கள் இருக்குது, நான் சொன்னேன், ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு மென்டல் மூலமா தேவனை அறிஞ்சு கொள்வது, மைண்ட் செட் மூலமா, சிந்தனை மூளையின் மூலமா தேவனை அறிந்து கொள்வது, வெளிப்பாட்டு மூலமா தேவனை அறிந்து கொள்வது. புரியுதுங்களா? எப்பொழுதுமே இன்ஃபர்மேஷன் மூலமா தேவனை அறிந்து கொள்ளும் போது விசுவாசம் வராது. அநேக காரியங்களை கேதர் பண்ணிக்கலாம் அறிஞ்சுக்கலாம்னு சொல்லி மமதை தான் வருமே தவிர விசுவாசம் அந்த இடத்துல வராது. தேவன் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தும் போது தான் அந்த மனுஷனுக்கு என்ன விசுவாசம் வரும். விசுவாசம் வரும்போது அவனுக்குள்ள தாழ்மை வந்துடும். பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? எல்லாமே தேவன் பேட்டர்ன் படி தான் போட்டு வச்சிருக்கிறார். நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். அப்போ எனக்கு விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் ஒண்ணு பண்ணார். உங்களோட விசுவாசம் ஒழிந்து போகாத கூடாதபடிக்கு நான் என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்றேன். அப்போ சோதனை அப்பதான் வந்துச்சு. அமைதியா போய் அமைதியா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து வாண்டடா ஜெபம் பண்ணி என்ன பண்ணாரு? பேதுருக்கு சோதனையை கிளப்பி விட்டாரு. புரியுதுங்களா? அமைதியா போயிருந்தா அமைதியா என்ன பண்ணிருக்கோம்? போயிருக்கோம். நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். கிடையாது. இப்ப சோதிக்கப்பட்ட பின்பு இவர் சொல்ற மாதிரி யோபு சொன்னபடி நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். அதுதான் பியூர் ஃபெய்த், பர்ஃபெக்ட் ஃபெய்த். அது பரிபூர்ண விசுவாசம் என்னவா இருக்குன்ற திருவதை சொல்றாரு, அது காட் அப்படின்றாரு. திருவதை இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஃபெய்த் அண்ட் லவ் அப்படின்னு சொன்ன ட்வின் சிஸ்டர்ஸ் சொல்றாரு. விசுவாசமும் அன்பும் இரட்டை சகோதரிகள். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, விசுவாசமும் அன்பும் திருமண தம்பதிகள் போல என்றார். விசுவாசமும் அன்பும், நான் ஒரு செய்தி எடுக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கான சூழ்நிலை அமையல. ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. விசுவாசமும் அன்பு என்னவா இருக்குதான்? திருமண தம்பதிகள் போல அப்படின்றார். இப்ப இதுல விசுவாசம் அன்பு கவனிங்க, நல்லா பாருங்க கவனிங்க. விசுவாசம் அன்பு என்னவா இருக்குதுன்னு சொன்னேன். திருமண பரிபூர்ண வணிக வளர்ச்சியில திருதரிசி இந்த காரியத்தை பேசும்போது சொல்றாரு, எப்படி இந்த விசுவாசமும் அன்பும் எப்படி ஒரு ஆணம் பெண்ணும் நேசி திருமணம் செய்து கொள்றாங்களோ அந்த மாதிரியா. அப்படி இருக்கும்போது இதுல யாரோ ஆணா இருக்கணும், யாரோ பெண்ணா இருக்கணும் இல்லையா? யாரோ மணவாளனா இருக்கணும், யாரோ மணவாட்டியா இருக்கணும். இந்த விசுவாசம் அன்புல யார் மணவாளன் யார் மணவாட்டி? நீங்க சொல்லுங்க. அன்பு மணவாளன், விசுவாசம் மணவாட்டி. தேவன் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னு சொன்னா ஃபெய்த்தை கேட்கிறாரு. நாம தேவன்கிட்ட கேட்கறது அன்பை கேட்கிறோம். இது ரெண்டும் மேரேஜ் பண்ணுது. இது ரெண்டும் மேரேஜ் பண்ணுது. அங்கதான் பரிபூர்ணம் ஜீவன் வெளிப்படுது. பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? எது எங்க ஜீவன் வெளிப்படும்? அன்பும் விசுவாசம் ஒண்ணு சேரும் அந்த இடத்துல ஜீவன் வெளிப்படும். அன்புனா அந்த பூமிக்குரிய அன்பு கிடையாது, அகாபே அன்பு. அது ஒரு மிஸ்ட்ரி, அது இது தலைக்கல். அது புரிஞ்சா உங்களுக்கு? பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? சரி, நான் அடுத்த காரியத்துக்குள்ள போறேன். இன்னொரு ஏன்னா லாஸ்ட் வீக் பிரதர்ஸ் வரல, அதனாலதான் திரும்ப ஒரு லே பவுண்டேஷன் போட்டேன் நான். எகன் இப்ப ஃபெய்த்துக்கு நேரா நம்ம கடந்து போலாம்னு நினைக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் காட்டுறேன், கவனிங்க நல்லா. ஏன்னா இது மெதுவா போனா கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்றேன். நியூ பர்த் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்டேச்சர் ஆஃப் த பர்ஃபெக்ட் மேன். நான் லாஸ்ட் வீக் சொன்னேன். புதிய பிறப்பின் அனுபவம் தான் அடிப்படை. எதுக்கு அஸ்திபாரமா இருக்குதுன்னு சொன்னா, ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சிக்கான அஸ்திபாரமே புதிய பிறப்பின் அனுபவமா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா? என்ன பேட்டர்ன் என்ன புரிஞ்சு சொல்லுங்களேன். என்ன புரிஞ்சு? ஆமா சொல்லுங்களேன். புதிய பிறப்பின் அனுபவம் ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி தான் நம்மளை எங்க கொண்டு போதும் சொல்லி பார்த்தோம். ஏதேனுக்கு கொண்டு, அதுதான் அந்த பேட்டர்ன் தான் ஏதேனுக்கு போக முடியும். அப்படிதான் ஏதேனுல இருக்க போறோம். நித்தியத்துல நம் நாளை கழிக்க போறது அப்படிதான். ஆமென். அப்போ அந்த புதிய பிறப்பின் அனுபவம் ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரா உருவாகுது. ஒரு பில்டிங் என்ன ஸ்டோனா நம்ம வைக்கிறோம், அப்படி வச்சு கட்டுறோம். அது கட்டுறதுக்கு முன்னதாக ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணணும், வைக்கணும் இல்லையா? அந்த ஃபவுண்டேஷன் ஒரு தனிப்பட்ட மனுஷன் பில்டிங்கா நீங்க உங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுங்க, நினைச்சுக்கோங்க. ஒரு வீடா நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் அது எதை போடணும்? கீழே சொல்ல புரியுதா? அந்த ஃபவுண்டேஷன் போடணும். அந்த ஃபவுண்டேஷன் தான் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ், புதிய பிறப்பின் அனுபவம். அந்த புதிய பிறப்பின் அனுபவம் கூட எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொன்னா, கண் மலை மேல போடணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாட்டுல நீங்க மறுபடியும் பிறக்கணும். நான் லாஸ்ட் வீக் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாட்டுல நான் மறுபடியும் பிறக்கிறேன். கரெக்ட் தான். அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்னவா இருக்கிறார் என்ற வெளிப்பாட்டுல பிறக்கணும். நிறைய பேர் அதை எப்படி பிறக்கிறான்னு சொன்னா, 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசுன்னு நபர் ஒருத்தர் வந்தாரு, அவர் பூமியில வாழ்ந்தாரு, இருந்தாரு, பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படின்றதோட அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 5, அப்போஸ்தலர் 8, அப்போஸ்தலர் 19 இதுல அவங்க ஞானஸ்தானம் எடுப்பாங்க.
ஆனா நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் இன்னைக்கு என்ன இருக்கிறார் அப்படின்றத வெளிப்பாட்டை மேல நீ மறுபடியும் பார்க்கணும். அவர் இன்னைக்கு என்னவா இருக்கிறார்னா வெளிப்படுத்தப்பட்ட முத்திரைகளா இருக்கிறார். அதுல மறுபடியும் பிறக்கிறது தான் அந்த பவுண்டேஷனா இருக்குது. இல்ல பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்ன 16ஆம் அதிகாரத்துல சொன்னாரா, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். அது கல் என்ன கல்லுங்க? வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாட்டின் மேதான் என்ன கட்டப்படும்? சபை கட்டப்படும். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல் என்னங்க? கேட்ஸ் ஆஃப் தி ஹெல் அப்படின்னா என்னங்கன்னு சொன்னா டெத், மரணம் தான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள வல்லது இல்லைங்களா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரத்துல ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா, இதோ நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாய் இருக்கிறேன் சொல்றாரா? எப்படி வந்துச்சு அவரு? எப்படி அவர்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா, டெத்துக்கான ரேன்சம் பிரைஸ் அவர் செலுத்திட்டார். மரணத்துக்கான கிரய பணத்தை செலுத்தினதுனால பாதாளத்தின் சாவியை அவன் என்ன பண்றாரு? பாதாளத்தின் சாவின்னு என்ன அர்த்தம்? பாதாளத்தின் சாவி என்ன சொன்ன? இப்போ மரணம். அவருடைய மரணத்தினால என்ன பண்ணாருங்க? பிசாசுடைய எல்லா பலத்தையும் மரணத்துக்கான கூரையும் வாங்கிட்டார். யார்கிட்ட இருக்குது? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட். நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்குள்ள வரும்போது என்ன பண்றாங்க சொன்னா, நாங்க அப்போஸ்தலர் மத்தேயு 28:19 ஞானஸ்தானம் எடுக்கிறோம். மத்தேயு 28:19 அப்பதான் பரலோக ராஜ்யம் போக முடியும் அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் இயேசு கிறிஸ்துவால மத்தேயு 28:19 போனீங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, கொடுக்க மாட்டாரு இல்லைங்களா? நீ ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அதுக்கான ரைட்ஸ் சாவி வேணும். இந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறீங்க, என்ன வேணும்? சாவி வேணும். அதுதான் அதிகாரம் இல்லைங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா, ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒரு வீடா கற்பனை பண்ணிக்கோங்களேன். நான் சொல்றேன், அப்ப அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு மத்தேயு 28:19 நீங்கள் ஒவ்வொரு உலகம் இன்னும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இதான் மறுபடியும் பிறக்கிறதுக்கான பேசன் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டார். சரி, நான் அங்க போய் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னு சொல்லி போனா அங்க அது இல்ல. டினாமினேஷன்ல அங்கதான் போறாங்க. எங்க போறாங்க? எங்க போறாங்க? மத்தேயு 28:19 போறாங்க. சொல்ற பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து கிட்ட இப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு சாவி இல்ல. அவர்கிட்ட இப்ப என்ன இல்ல? அந்த பரலோகத்துக்கு சாவி இல்ல. அவர்கிட்ட வேற சாவி வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன சாவி வச்சிருக்காரு? அவருக்கு உனக்கு நீ அங்க போனீங்கன்னா எதை கொடுப்பாரு? பாதாளத்துக்கு போற சாவி தான் கொடுப்பாரு. அந்த சாவி ஆல்ரெடி வேற ஒரு நபருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. யார் அது? பேதுருட்ட என்ன சொன்னாரு? நான் பரலோகத்தின் திறவுகளை கொடுக்கிறேன். அப்படின்னா நீ பூமியில கட்டப்படுவது எதுவோ பரலோகத்தை கட்டப்படும், பூமியில கட்ட வீழ்க்கிறது எதுவோ பரலோகத்தை கட்ட வீழ்க்கப்படும். அப்படின்னா சாவி எங்க இருக்குது? இப்போ அப்போஸ்தலர் கீழ இருக்குது. அதை வச்சுதான் பேதுரு அப்போஸ்தலர் 2:38 திறந்தாரு. நான் இயேசு கிறிஸ்து கிட்ட போறேன், போ நீ. அவர் என்ன கொடுப்பாரு? இதோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவனா இருக்கிற இந்த வாங்கிக்கோன்னு மறந்து கொடுப்பாரு. நான் பேதுரு கிட்ட போனா எனக்கு என்ன கிடைக்கும்? அங்க அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அப்படின்னா கீ மீன்ஸ் என்ன? என்ன எதுக்கு என்ன அடையாளம்? என்ன அர்த்தம்? கீ அப்படின்னா அதிகாரத்துக்கு அடையாளம். வேற இடத்துல வேறு மாதிரியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கீ மீன்ஸ் இந்த வீட்டு கீ என்கிட்ட இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டு மேல அதிகாரம் எனக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அதிகாரத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? சபைக்கு கொடுத்துட்டார். பேதுரு மீன்ஸ் சபைக்கு கொடுத்துட்டார். மரணத்து மேல இருக்கிற அதிகாரத்தை அவர் வச்சுட்டு இருக்கிறார். நான் அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு சாவி கொடுங்க. நான் சரி இந்தாப்பா எங்க இருக்கிற சாவி வச்சு அங்க போ. டினாமினேஷன்ல எங்க போறாங்க இப்போ? அவர் நான் அப்போஸ்தலர் 2:38 மத்தேயு 28:19 போறோம். சரி போங்க, போய் அவர்கிட்ட இருக்கிற சாவி என்ன பண்ணுங்க? வாங்கிக்கோங்க. நாங்க எங்க போறோம்? புரியுதுங்களா? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ எழுத்தை பிடிச்சிட்டு போனா எப்போ மாட்டிப்போம். எழுத்தை பிடிச்சிட்டு போனா மாட்டிப்போம். எழுத்துக்கு முன்பதாக ஒரு ஆவி செயல்படுத்தப்பார். அந்த ஆவி எப்படி? சரி, நான் இப்ப என்ன சொன்னேன்? ஃபவுண்டேஷன் இஸ் ரெவலேஷன் சொன்னேன். ரெவலேஷன் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி ஸ்டேச்சர் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் மேன் சொன்னேன் இல்லீங்களா? சரி பாருங்க, அடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன். முக்கியமா சொல்லிட்டு காரியங்கள் எடுத்து போறேன் நேரம். சரி பாருங்க, இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் காட்டுற பாருங்க. The stature of the perfect man or church is the second fold of the seventh seal. already சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது three fold of the seventh seal. அந்த பாயிண்ட் சொன்னேன். three fold of the seventh seal சொன்னா
மூன்று அந்த என்ன சொல்றது, மூன்று மடிப்புகள், மூன்று பாகங்கள், ஏழாம் முத்திரையில இருக்கிற மூன்று பாகங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏழாம் முத்திரை உடைக்கப்படல என்ற அநேக உபதேசங்கள் செய்தியில இருக்குது அப்படின்னு சொன்னேன். தீர்க்கதரிசி ஏழாம் முத்திரைக்கான அந்த லீடு எங்க பேசுறாரு, பொது ஜனங்களுக்கு நேரம் வர வரைக்கும் ஏழாம் முத்திரை திறக்கப்படாதுன்னு சொல்லப்படுச்சு. அப்ப அந்த ஏழாம் முத்திரையை தீர்க்கதரிசி எங்க பேசுறாரு, 7ஆம் மாசம் 28ஆம் தேதி 63ஆம் வருஷத்துல கிரைஸ்ட் இஸ் a mystery of God revealed. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தல்ல தான் இந்த ஏழாம் முத்திரையை தீர்க்கதரிசி பேசுறாரு. புரிஞ்சுக்கணும். ஏழாம் முத்திரை படிக்கணும்னா ஏழாம் முத்திரை புத்திரத்துல படிச்சா உங்களுக்கு தெரியாது, அதுல முன்னும் பின்னும் தான் இருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னா எதுக்கு போகணும், நீங்க கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியமா இருக்கிறார், கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியம் வெளிப்படுதலா இருக்கிறார்னு சொல்லி இல்லைங்களா. அடுத்து ரெண்டாவது, அப்பதான் ஏழாவது முத்திரை அந்த 3 ஃபோல்டா இருக்கு. ஆல்ரெடி சொன்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் சொன்ன உங்களுக்கு. 3ஆம் இழுப்பு 3 பாகமா இருக்குது, 7வது முத்திரை 3 பாகமா இருக்குது, 6ஆம் முத்திரை 3 பாகமா இருக்குது. 3 காரியங்களா சொல்லியிருக்கேன் நான், புரிஞ்சுக்கோங்களா. அப்புறம் செகண்ட் ஃபோல்ட் ஆஃப் த 7th seal இஸ் God poured in the body of Christ. அதான் விஷயம். அடுத்தது புரிஞ்சுங்க, செகண்ட் ஃபோல்ட் ஆஃப் த 7th seal, ஏழாம் முத்திரையின் 2வது பாகம் தான் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, the perfect man, அதாவது கிறிஸ்து சபைக்குள்ள தேவன் தன்னை ஊற்றிக்கொள்ளுதலா இருக்கிறது. கரெக்டுங்களா? சொல்ற விஷயம் புரிதுங்களா உங்களுக்கு? தேவன் தன்னை ஊற்றிக்கொள்ளுதா, சபைக்குள்ள ஊற்றிக்கொள்றதுதான். தேவன் எப்படி ஊற்றிக்கொண்டார் தன்னை, தேவன் கிறிஸ்துக்குள்ள எப்படி ஊற்றிக்கொண்டாரோ அதே போல சபைக்குள்ளேயும் ஊற்றிக்கொள்ளுதலா இருக்குது. ஏன்னா 7 சபை காலத்திலேயே பார்ட் வேர்டா இருக்குது. 7 சபை காலம் என்ன எதை காட்டுது, பார்ட் வேர்ட். ஒரு விசுவாசம் மட்டும் தான் லே பண்ணப்பட்டுச்சு, தைரியம் லே பண்ணப்பட்டுச்சு, பொறுமை, அப்புறம் தேவபக்தி, பொறுமை, தேவபக்தி, தன்னடக்கம், சகோதர ஸ்நேகம், இதெல்லாம் ஒரு பார்ட் வேர்டா லே பண்ணப்பட்டுச்சு. இந்த காலத்துக்கு வரும்போது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் போடப்பட்டிருக்கு. ஆமென். அடுத்து பாருங்க, how to build a living tabernacle, ஜீவிக்கிற கூடாரத்தை கட்டுவது எப்படி. இங்க இருக்கிற எல்லா கூடாரங்களும் பூமிக்கு பாக்குறது எல்லாமே என்னங்க, கல்லாலையும் மண்ணாலையும் கட்ட கூடாரம். ஆனா இப்ப நமக்கு தேவையானது என்னங்க, ஜீவிக்கிற கூடாரம். தயவுசெய்து பேட்டர்னை புரிஞ்சுன்னு கேளுங்க, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன், ஆழமா பேசிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுங்க. இப்ப கூடாரத்துல வசிக்கிறவங்க தான் ஜீவிப்பாங்க இல்லைங்களா. வழக்கமா எப்படி இருக்குங்க, ஒரு கூடாரத்தை ஒரு வீட்டை கட்டுவோம், வீடு ஜீவிக்காது. ஆனா இங்க வீடும் ஜீவிக்குது, உள்ள வாசமா இருக்கிறவர் ஜீவிக்கிறார். நான் பேட்டர்ன் நான் பேசிட்டு இருக்கிறேன். வீடுக்கும் என்ன இருக்குது, வீடும் ஜீவிக்குது. அப்படின்னா அந்த ஜீவிக்கிற கூடாரத்தை கட்டணும். அந்த தீர்க்கதரிசி லாஸ்ட் வீக் சொன்னேன், எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், எனக்காக. அவர் இயேசு கிறிஸ்து இது எங்க கேட்டாருன்னு சொன்னா, தாவீது கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டார். என்ன கேட்டாரு, தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி, நான் வந்து கேதுரு மரங்கள் அடங்கிய வீட்டுல வாசமா இருக்கிறேன், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ அதுதான் தேவன் அங்கதான் வாசம் செஞ்சார், தேவனுடைய பெட்டியோ என்ன திரைகளுக்குள்ள இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆர்வப்பட்டார். ஆனா ஆலயத்தை கட்டுன்னு பிளான் பண்ணுவோம், தேவன் கூப்பிட்டு சொல்றாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, எனக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டு கொஸ்டின் கேட்டார். அதுக்கப்புறம் சாலமோனால அந்த தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. அது டெம்போரியலான என்னங்க, அது தேவனுடைய ஆலய வாசஸ்தலமா மாறிச்சு. அதுக்கப்புறம் அது இயேசு கிறிஸ்துவுல தேவன் வாசம் செஞ்சார் இல்லைங்களா. அதுலயும் அந்த ஆலயம் என்ன பண்ணுச்சு, இயேசு கிறிஸ்துவாகி ஆலயம் 3 நாள் இடிக்கப்பட்டு போச்சுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரா, இந்த ஆலயத்தை என்ன பண்ணுங்க, இடித்து போடுங்க, 3 நாளா கட்டுறேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவாகி ஆலயம் என்ன போச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு இல்லைங்க, உடைஞ்சிச்சு. அப்போ தேவன் தங்குற நிலையான ஒரு ஆலயம் வேணும், அது இயேசு கிறிஸ்து கூட கிடையாது, அது உடைக்கப்பட்டு போடுச்சு, கிரையம் செலுத்தப்பட்டுச்சு. அது எதுனா சர்ச் தான் இருக்கு, சர்ச் தான் அந்த ஆலயம், சபை கிறிஸ்துவின் மனவாட்டி தான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை கட்டுற மெத்தட் தான் பேசுறேன். நான் சொல்றேன், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். டினாமினேஷன் வசந்த படிக்கிறோம், ஆனா நீங்க போய் கேட்டு பாருங்க, நீங்க ஆலயமா எப்படி இந்த ஆலயத்தை கட்டுறது. ஒரு ஆலயத்தை கட்டுனா ஃபவுண்டேஷன் போடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கற்களை வைக்கணும், விண்டோஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ரூஃபை போடணும், பெயிண்ட் பண்ணணும். இதான் ஆலயத்தை கட்டுற மெத்தட். அப்ப பைபிள்ல இந்த மெத்தட்ல நம்மள பவுல் வந்து பொறுத்துறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம தேவன் வாசம் செய்கிற இடமா எப்படி மாறுறது, அதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லையா. அது என்னன்னு சொல்லி கேளுங்க, உங்களுக்கு தெரியாது இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இல்லைங்களா. இப்போ வீடு ஒரு கட்டணம் சாதாரணமா போகுது,
ஒரு வீடு கட்டணும்னா சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி தானங்க ஒரு கிறிஸ்து வாசம் நம்மளும் வாசஸ்தலமா இருக்கும் பட்சத்தில் ஒரு வீடு கட்டதை காட்டிலும் பலமான ஒரு காரியம் தான் தேவன் வந்து வாசம் செய்கிறது, வாசஸ்தலமா மாறுறது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் சொன்னா, நீங்களுள்ளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொன்னோடனே நான் உட்காந்து ஞானஸ்தானம் எடுத்து பிரேயர் பண்ணிட்டா தேவன் வந்து வாசமா இருந்துருவாரு. டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், வேதத்தை ஏத்தின்படி புரிஞ்சுக்கிறது. ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் தான். அது இங்க சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர் தான் அந்த பில்டிங் கட்டுற மெத்தட். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்குள்ள நமக்குள்ள வாசமா இருக்கணும்னு சொன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல கட்டும் போதுதான் இவர் தலைக்கல் அன்பாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பா இருக்கிறார் சொன்னா சரியான அந்த வார்த்தை என்னவா இருக்குதுன்னா தேவன் அகாபேயா இருக்கிறாரா. அந்த வார்த்தை ஹீப்ரு வார்த்தை, இந்த கிரேக்க வார்த்தை. தேவன் எப்படி இருக்காராங்க? அகாபே. பூமியில நிறைய வகையான அன்பு இருக்கு, 2 வகையான அன்பு இருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு அன்பு ஃபீலியோ அன்பு, 2 இந்த ஃபீலியோ அன்பு 7 பார்ட்டா இருக்கு. நான் ஒரு செய்தி எடுக்கிறேன், 7 பார்ட்டா இருக்குது. ஃபீலியோ அன்பு எவ்வளவு பார்ட்டா இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? ஒண்ணு என்ன நேசிக்கிறது, ஒரு ஃபீலியோ அன்புல ஒரு பார்ட். அதாவது பெண்ணாசை அது ஒரு பார்ட், பொருளை நேசிக்கிறது அது ஒரு பார்ட், என் பெருமையை, இது மாதிரி 7 பார்ட் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் அந்த செய்தி எடுத்திருக்கேன். அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னா இந்த ஃபீலியோ அன்புல இருக்கிற 7 பார்ட்ல ஏதோ ஒரு இடத்துல நின்று நம்ம இருக்கிறோம், லாக் ஆயிருக்கிறோம். புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா அந்த பெர்ஃபெக்ட் லவ் இதுதான் தேவன் இந்த இடத்துல வாசம் செய்யறார் அப்படின்னு சொன்னா இந்த கேப்ஸ்டோன் இங்க வைக்கப்படுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வைக்கப்படுது. அப்போ வாசஸ்தலத்தை கட்டுறது எப்படி, வாசஸ்தலத்தை கட்டுறது எப்படின்றத பாக்குறதா அடுத்த பாயிண்ட். அடுத்த லைன் பாருங்க, அடுத்த விஷயத்த சொல்றேன். ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பெர்ஃபெக்ட் மேன், நியூ பர்த் சொல்லிட்டேன். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சீல்ஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்னா சீல்ஸ்க்கும் முத்திரைகளுக்கும் ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சிக்கு இடையே இருக்கிற உறவு என்ன? முக்கியமான விஷயம். நான் எடுத்த அந்த காரியத்தை ஒரு சீல்ஸை தனியா பாக்குறோமா இல்லையா? சீல்ஸ் இந்த செய்தியில முகம் பலம் வாய்ந்த செய்தியை எதை நம்ம பாக்குறோம்? இந்த செய்தியிலங்க சீல்ஸை பாக்குறோம். யாருமே ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியை வேல்யூ பண்றது கிடையாது. பண்றோமா பிரதர்? பண்றது இல்ல. ஏன்னா நமக்கு பேட்டர்ன் புரியல. காரியம் என்னன்னு சொன்னா ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சிக்கும் சீல்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, முக்கியமான ஒரு உறவு இருக்கு. அது ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் இந்த செய்தி தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அடுத்து விசுவாசமானது, அடுத்தது இப்பதான் நான் வரப்போறேன். விசுவாசமானது கீ திறவுகோலா இருக்குது. விசுவாசம் என்னவா இருக்குது? திறவுகோலா இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். புரிஞ்சுங்க? அடுத்தது பரிசுத்த ஆவியாகிய சாந்து. இதெல்லாம் எதுக்கு நான் பேட்டர்ன் போடுறேன்னா பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி வைக்கணும். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இடத்தை செலக்ட் பண்ணும், அப்புறம் என்ன பண்ணும்? ஐடியா பிளான் பண்ணும். பிளான் இன்ஜினியரை கூப்பிட்டு பிளான் பண்ணும். எவ்வளவு பெருசு கட்டுறோம், என்னென்ன பொருள் வேணும், புரியுதுங்களா? எம் சாண்ட் இவ்வளவு வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணுங்க? பிரிக்ஸ் இவ்வளவு வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும்? சிமெண்ட் இவ்வளவு வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும்? கம்பி வேணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிளான் போடுறோம். பிளான் போடாம என்ன பண்ண மாட்டோம் பில்டிங்க. நான் அதுதான் சொல்றேன், நீங்க எடுத்து புக் அப்படியே வாசிக்கிறது கிடையாது. இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பில்டிங், நமக்குள்ள கிறிஸ்துவ கட்டுறதுக்கான பிளான். இது தனிப்பட்ட ஒரு கால ஒரு விசுவாசிக்குள்ளேயோ அது கட்டப்பட்டு வந்துச்சு. 7 சபைக்காலம் சேரும் போது ஒரு மனவாட்டியின் பாகமா இருக்கு, அதுவும் கட்டப்பட்டு வருது. புரிஞ்சா உங்களுக்கு? பேட்டர்ன் புரியுதுங்களா? சரி, ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நான் என்ன பண்றேன், இன்னைக்கு முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீக் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் பார்க்கல, கவனிங்க நல்லா. ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபவுண்டேஷன் என்ன இருக்குன்னு சொன்னேன். இதுக்கான ஃபவுண்டேஷன் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ். இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாட்டினால மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வருது பாருங்க. அந்த அனுபவம் தான் நம்ம என்ன பண்றோம், அந்த கல் மேல ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போடுறோம். நான் ஃபவுண்டேஷன் அந்த கல்ல தான் இருக்குது. நம்ம புதிய பவுல் சொல்றாரு இல்லையா, இயேசு கிறிஸ்துவை தவிர வேற அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. அவர் தான் அந்த மூளைக்கெல்லாம் அஸ்திபாரக்கெல்லாம் இருக்கிறார், நம்ம போட முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த வெளிப்பாடு நமக்குள்ள கொடுக்க முடியும். அதான் பேதுரு கிட்ட அவர் சொன்னாரு, பேதுருவே மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை என்ன பண்ணல வெளிப்படுத்தவில்லை, இந்த வெளிப்படுத்த பரலோகத்துல இருக்கிற பிதாவே வெளிப்படுத்தினா இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனை யார் போட்டது? பேதுருக்குள்ள தேவன் போட்டார். அப்போ நமக்குள்ள இந்த செய்திக்குள்ள நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வருது வெளிப்பாட்டு மூலம் தேவனே. நீங்க இருப்பீங்க, உங்களை விட மாம்ச ரீதியான பரிசுத்தத்துல பக்கத்துல ஒருத்தர் இருப்பான், ஆனா அவனுக்கு அந்த வெளிப்பாடு புரியாது.
எத்தனை பேர் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த செய்தியில? என்னை விட ரொம்ப நல்லா அவங்க பெந்தகோஸ்தல ஆராதிச்சிருப்பாங்க. உத்தமமா ஒரு பொய் கூட சொல்லாம, ஒரு சின்ன காரியம் கூட செய்யாம இருக்கிற நபர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்ன சார்ந்தது கிடையாது, அவர் கொடுக்குற வெளிப்பாட்டு நல்லதாக இருக்கு. அந்த வெளிப்பாடை எனக்கு கொடுத்துருக்கிற ஈனனை போல இருக்கிற எண்ணக்கு அவர் கொடுத்துருக்கு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன் உங்களுக்கு. விசுவாசம் துறவுகோலா இருக்குது. விசுவாசம், faith is the key. இதான் நான் காரியத்தை முடிக்கிறேன். faith, விசுவாசமானது ஒரு துறவுகோலா இருக்கிறது என்பதை குறித்து பிரசங்கித்தேன். விசுவாசம் அதுதான் முக்கியமான விஷயம். விசுவாசமானது துறவுகளை உடையதா இருக்கிறது, கிறிஸ்துவை ஜனங்களுக்கு திறந்து வெளிப்படுத்தி கொள்கிறது. அப்படின்னா விசுவாசம்ன்றது இன்னொரு வகையில சொன்னா வெளிப்பாடா இருக்குது. வெளிப்பாடு இல்லாம ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்க முடியாது. நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். எபிரேயர் 11 அதிகாரத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11 அதிகாரத்துல விசுவாச வீரர்களுடைய பட்டியலை வாசிக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர் 11 அதிகாரத்தை குறிச்சு பேசுதுங்க சரிங்களா? ஹீரோஸ் ஆஃப் த ஃபெய்த், ஹீரோஸ் ஆஃப் த ஃபெய்த் அதுல இருக்கிறாங்க. எதுல ஸ்டார்ட் பண்றாங்க? யார் ஸ்டார்ட் ஆகுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆபேல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆபேல்ல ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கு. மேகம் போன்ற இவர்கள் திரளான சாட்சிகள். அப்போ விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை. அப்போ நான் சொல்றேன் விசுவாசத்தை குறிச்சு மட்டும் நான் பேசுறேன், புரிஞ்சுக்கோங்க. விசுவாசம் சொன்னா என்ன? காணக்கூடாத விசுவாச நம்பிக்கை. கனடால அது தப்பா இருக்கு, கனடால அந்த வார்த்தை வாசினா தப்பா இருக்கும். நம்பிக்கை என்னோதோ அன்திருத்தே, அது கரெக்ட் வேர்டு கிடையாது. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கை என்றது ஆல்ரெடி ஒரு நபர் எனக்கு செஞ்சதை வச்சு நம்புறது. விசுவாசம்ன்றது, நம்பிக்கைன்றது பூமிக்குரிய காரியம். இப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா, சகோதரன்ட்ட நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறேன், உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அதுக்கான எவிடன்ஸ் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த எவிடன்ஸ் இல்லாதனால அவர்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். இது நம்பிக்கை எல்லாரும் வைக்க முடியும். ஆனா விசுவாசன்றது பூமியில யார் மீது வைக்க முடியாதது. விசுவாசன்றது இட் இஸ் ஏலியன் வேர்டு. இந்த பூமிக்குரிய வார்த்தை அல்ல, இந்த பரிணாமத்தின் வார்த்தை அல்ல, பூமிக்குரிய வார்த்தை இல்ல, பூமிக்குரிய காரியமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன், விசுவாசம் சொன்னா என்ன, நம்பப்படுகிற உறுதியும். அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லி நம்புறத பார்க்காம நீங்க உணர்றீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம்ன்றது என்னங்க? நீ ஒரு காரியம் இருக்குதுன்றத தொட்டு பார்க்க முடியாது, ஆனா தொட்டு உணர முடியுது பாருங்க, அதான் ஃபெய்த். காணப்படாதவருடைய நிச்சயம், காணப்படாதவருடைய நிச்சயம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேங்க, கவனிங்க. உங்களுக்கு ஒரு கார் வேணும், காரு வேணும், ஆனா உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் செக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட கார் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா? என்ன அர்த்தம், என்ன விஷயம்னு சொன்னா, அந்த செக்குக்குள்ளதான் கார் அப்படின்ற காரியமே இருக்குது. நீங்க அந்த கார்ன்ற பொருள் இருக்கு இல்லையா, காணப்படல. இது காணப்படாததுடைய நிச்சயமா இந்த செக் ஆஃப் 5 lakhs இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா? விசுவாசமானது நம்பப்படுற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. இதனால நம் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இதுல இருந்து தொடங்க வசனம். அப்படி வரும்போது ஆபேல், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அவன் என்ன சாட்சி பெற்றான்? நீதிமான் என்ற சாட்சி பெற்றான், நல்ல நற்சாட்சி பெற்றான். சரி, இப்ப இந்த பேட்டர்ன் மட்டும் காட்டுறேன். இப்போ ஆபேல் ஆதாம் ஏவாள் தோட்டத்தொட்டு வெளியே வந்துட்டாங்க. நான் ஒரு 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 ஸ்கிட் லெவல்ல அந்த காரியத்தை உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன், ஒரு டிராமா லெவல்ல டிராமடைஸ் பண்ணி காட்டலாம் நினைக்கிறேன். தோட்டத்தோட என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வெளியே வந்துட்டாங்க. முதல்ல காயின் பெற்றெடுக்கப்படுறான், காயின் வெளியே வரான். அதுக்கப்புறம் யார் வர்றது? ஆபேல் வரான். ஆபேல் 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் வந்த பின்னாடி நான் சொன்னேன், விசுவாசம் சொன்ன என்ன அர்த்தம் சொன்னேன்? அப்படின்னா என்னன்னு சொன்னா, நம்புவது இல்ல, அதுக்கான உறுதிப்பாடு. நம்ப முடியாது, நம்ப முடியாது. நீ உணராம எப்படி நம்புவீங்க? ஒரு காரியம் இல்ல, ஆனா நீ உணர முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் விசுவாசம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ஆபேல் காயின் 2 பேர் வராங்க. 2 பேரும் ஒரு காலம் செல்லுது. செல்ல உடனே
தேவனுக்கு காணிக்கைய ஏதேனுடைய வாசலுக்கு கொண்டு வந்தாங்க. கிழக்கே கிழக்கே ஏதேன்ல என்ன பண்ணாரு தேவன், என்ன பண்ணாருங்க, அங்கதான் ஏதேனுடைய வாசலுக்கு போனாங்க. இவங்க எங்க போனாங்க? நான் சொல்றது உங்களுக்கு, ஏதேன் தோட்டம், கிழக்கிலே ஏதேனும் தோட்டத்துல தேவன் ஆதாமை எவ்வளவு வச்சிருந்தாரா? அங்கிருந்து துரத்தினாரா? சொல்றது உங்களுக்கு, அங்கிருந்து என்ன பண்ணாரு? துரத்துட்டார். துரத்தின உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அங்கதான் வாசல் இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் கிழக்குல இருந்து கிறிஸ்து வருவார்னு சொல்லப்படுது. பைபிள் முழுசும் கிழக்குல இருந்து கிறிஸ்து வரதாவே இருக்கும். கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு, இந்த பாட்டை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எப்பொழுதுமே கிறிஸ்துடைய பிரயாணம் மின்னலானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரோட வருகை இருக்கும். கிழக்குன்றது இம்பார்ட்டன்டான விஷயம். கரெக்டுங்களா உங்களுக்கு? சரி, இவங்க என்ன பண்றாங்க சொன்னா மேற்குக்கு போயிட்டு மேற்குல இருந்து திரும்ப கிழக்குக்கு வராங்க. சொல்லுதா? அவங்க கிழக்குல தோட்டம் இருந்துச்சு. தோட்டத்துல எங்க 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 அனுப்பப்பட்டாங்க? மேற்குக்கு அனுப்பப்பட்டாங்க. மேற்குக்கு போயிட்டாங்க. அவங்க மேற்குல இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு ஆபேல் திரும்ப எங்க வராரு? இப்போ நான் சொல்ற பேட்டர்ன் புரியுதா? நான் சொல்ற பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கிழக்குல தோட்டம் இருக்கு. தோட்டத்துக்குள்ள அவங்க இருந்தாங்க. அங்கிருந்து ஆதாம் எங்க 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 அனுப்பப்பட்டாங்க? வெளியே அனுப்பப்பட்டாங்க. மேற்குக்கு போயிட்டாங்க. அவ மேற்குக்கு போயிட்டு ஆபேல் இருக்கிறாரு. ஆபேல் அனுப்ப மேற்குல இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றாரு. அதான் ஆட்டுக்குட்டியா இருக்குது. அதை கொண்டு திரும்ப கிழக்குக்கு வராரு பலி செலுத்துறதுக்கு. அப்ப தீர்க்கதரிசியும் கூட எங்க போனாருன்னு சொன்னா கிழக்குல இருந்து மேற்குக்கு போய் மேற்குல இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பெற்றுக்கொண்டு திரும்ப கிழக்குக்கு வராரு. புரிஞ்சா உங்களுக்கு? பேட்டர்ன் புரியுதா? சரி, இப்ப இதோட இருந்துச்சு விசுவாசத்தை மட்டும் நான் சொல்றேன். கவனிங்களா? இப்ப இந்த ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்களே, ஆதாமே வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பின்னாடி ஆதாமே காயின் ஃபர்ஸ்ட் வரான். என்ன சொல்றான்னு சொன்னா, காயின் என்ன செய்யறான்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சில நாள் சென்ற பின்பு காயின் தன்னுடைய நிலத்தின் கனிகள் சிலவற்றை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தினான். புரியுதுங்களா? தேவன் காயினையும் அவனுடைய காணிக்கைகளையும் தேவன் என்ன பண்ணல? பைபிள் கரெக்டா சொல்லுது, காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலன்னு சொல்ல தேவன் காயினையும் அவனை காணிக்கையும். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்றேன், நீங்க எனக்கு ஒரு ஸ்வீட்டை கொண்டாந்து தரீங்க. நீங்க எனக்கு பிடிச்சாதான் உங்க ஸ்வீட்டை நான் வாங்குவேன். நீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா உங்க ஸ்வீட்டை என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு பிடிக்கணும் இல்லைங்களா? இப்ப பைபிள் டினாமினேஷன் எப்படி படிக்கிறாங்க? காணிக்கை, நீங்க காணிக்கை காணிக்கை கிடையாது. ஃபர்ஸ்ட் காயினே தேவனுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் காயினே பிடிக்கல. காயினையும் அவனோட காணிக்கையும் தேவன் என்ன பண்ணலாங்க? அங்கீகரிக்கையில அக்செப்ட் பண்ணல. பிடிக்கலன்னு சொல்றதை விட அக்செப்ட் பண்ணல. தேவன் அக்செப்ட் பண்ணல. காயினே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் காணிக்கை. நான் என்ன உங்களுக்கு பிடிச்சாதான் என்னோட செய்தி பிடிக்கும். அதான் சொல்றேன், என்ன நீங்க விசுவாசியாதான் எனக்குள்ள இருக்கிற செய்தி விசுவாசிப்பீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு பேட்டர்ன்? சரி, அடுத்தது சில நாள் சென்ற பின்பு, அதுக்கப்புறம் பின்பு அவனோட சகோதரனான ஆபேல் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளில் சிலவற்றை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். இப்ப இங்க ஒரு விஷயம் பாருங்களேன், சபைக்கு ஃபர்ஸ்ட் வர்றான், அவனுக்கு தேவனுக்கு பிடிக்கல. சபைக்கு என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வரான். அதனால லேட்டா வர்றாரு பிரதர் சொல்ல, லேட்டா வந்தா பரவாயில்ல அப்படி சொல்ல. நிறைய பேர் கரெக்டா லாசரஸ் சிரிக்க கூடாது. புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன கான்செப்டுக்கு வரோன்றத தேவன் பாக்குறார். இங்க என்னங்க, கிரியைக்கு பின்பதாக வெளிப்பாடு முக்கியம்ன்றத பாக்குறார். தேவன் வச்சு ஆர்டருக்குள்ள வரணும். தேவன் வச்சு ஆர்டருக்கு வரணும். அந்த ஆர்டர் ரெவலேஷன், வித்தவுட் ரெவலேஷன்ல இருக்கிற ஆர்டர் ராங். வித்தவுட் ரெவலேஷன் நீங்க ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்றீங்களா, என்னவா இருக்குது? ராங்க. நீங்க ஒரு காரியத்தை வெளிப்பாட்டால செய்யறவங்களா இருக்கணும். வெளிப்பாட்டை தான் தேவன் அங்கீகரிப்பார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு பேட்டர்ன்? அப்போ இவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் காலையில 5 மணிக்கே இருக்கிறான் உள்ள, இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம். அப்ப இது என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா, காயின் ஆபேலுடைய 2 காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன், புரிஞ்சுக்கணும் நல்லா. காயின் ஆபேல் 2 பேரும் தான் வேலைகளை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க? இல்ல, அவன் கனி ஒரு மனுஷன் கனி சொன்னோம் இல்லையா? கனியை பெற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணா? பயிரிட்டு உடல் உழைப்ப கொடுக்கணும். சொல்ல புரியுதா அவங்களுக்கு? ஆனா ஆபேல் உழைப்ப கொடுக்கல. அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த ஆல்ரெடி இருக்கிற யாரோ ஒண்ணு பெத்து போட்ட அந்த ஆட்டுக்குட்டியை பெற்று எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியே கொண்டு வரான். சொல்ல புரியுதுங்க? அப்படின்னா இந்த காயின் என்ன பண்ணான்னு சொன்னா, தன்னுடைய கிரியையின் மூலமா அந்த பலனை கொண்டு வரான்.
அது ரைட்டா ராங்கன்றது அப்புறம் பேசுவோம் அந்த வெளிப்பாட பேசுவோம். ஆனா இவனுக்காக ஆல்ரெடி ஒரு ஆட்டுக்குட்டி அங்க இருக்குது. யாருக்கு? ஆபேலுக்கு. அவன் ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணி கொண்டு வரணும். தான் இங்க விஷயம். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆபேல் என்ன பண்றான்? காயின் என்ன பண்றான்? சொந்த உழைப்பை கொண்டு வரான். அப்போ சொந்த உழைப்பு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு, அந்த கதையெல்லாம் தேவன்கிட்ட காட்டாது. சுயக்கிரியை வச்சு தேவன்கிட்ட வரக்கூடாது. தேவன் அருளப்பட்ட ஆட்டுக்குட்டியை உடையவராய் இருக்கிறார். ரட்சிப்புறது இலவசம். நான் இவ்வளவு வருஷம் சர்ச்சுக்கு வந்தேன், நான் இவ்வளவு செய்தி படிச்சேன், நான் இவ்வளவு நாள் என் வாழ்க்கையை நான் பரிசுத்தம் வாழ்ந்தேன், நான் சபைக்கு உண்மையா இருந்தேன், இது மூலமா ரட்சிப்பு வராது. நான் இவ்வளவு சீல்ஸ் புக் வச்சிருக்கேன், என் வீட்டுல ஃபுல்லா நான் டிவியே பாக்குறதுல, நான் ஜுவல்ஸே போடல, இதெல்லாம் நம்மளுடைய காரியங்கள். இது எல்லாம் வெளிப்பாட்டில் வந்திருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடாது, பரவாயில்ல பிரதர், எல்லாம் சாலமோன் எல்லாம் துவக்க கொடுத்துட்டாரு, அப்படி சொல்லல. நான் அப்படி சொல்ல ராங்கா புரிஞ்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம செய்யற ஒரு காரியத்துக்கு பின்னதாக ஒரு வெளிப்பாடு வேணும். அந்த வெளிப்படுத்தப்பட்ட அன்பினால இதெல்லாம் நம்மளோட போயிருக்கிறதா இருக்கணும். வேற புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ இவனுக்கு இந்த புத்தி எங்க இருந்து வந்துச்சு? காயினுக்கு இந்த வேலை. சரி, 2 பேரும் ஆடு மேய்க்க வேண்டியது என்ன பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? 2 பேரும் என்ன பண்ணிருக்கலாம்? இல்ல 2 பேரும் என்ன பண்ணிருக்கலாம்? ஏன் ஒருத்தன் ஆடை மேய்க்கிறான், ஒருத்தன் தோட்டத்தை பண்படுத்துறான். என்னங்க சிஸ்டர் கரெக்டா புடிச்சிட்டாங்க செய்தியா? உங்களுக்கு புரியுதா? பாருங்களேன், சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர் இந்த காரியத்தை எதுக்காக வந்துச்சு? எதுக்காக அந்த விஷயம்? ஒருத்தன் ஆடு மேய்க்கிறானாவும் ஒருத்தன் தோட்டத்துல பண்படுத்துறவனா இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? தேவன் ஆதாம ஆளுகை செய்கிறவனா வச்சிருந்தாரா இல்லையா? அப்போ ஆதாம் ஏவாளோட வீட்டுல சர்ப்பம் வேலைக்காரனா இருந்துச்சா இல்லையா? அவன வேலைய அவன் சர்ப்பத்துடைய ஒர்க் என்னங்க? அடிவே வேலை செய்யற வேலை. கரெக்டுங்களா? அடிவே வேலை செய்யற வேலை. இந்த வேலையை அவன் குமாரன் எடுத்துக்கிறான். ஆதாமுடைய வேலை என்ன வேலைங்க? ஆளுகை செய்யற வேலை, மேய்க்கிற வேலையை. அந்த வேலையை ஆபேல் எடுக்கிறான். தேவன் நம்மளை எப்படி பாக்குறார்? ஆடுகளாவும் மேய்க்கிறவங்களும். அவர் ஆளுகை செய்யற நம்மளோட நல்லவை பண்ணுங்க. மேய்க்கிறது யாருடைய சுவாபம்? தேவனுடைய சுவாபம். அத ஆதாம் கொடுத்துட்டாரு. ஆதாம் எல்லா பூமியில இருக்கிற எல்லா மிருகஜீவனோட மேய்ச்சார். வெறும் ஆளுகை மட்டும் கிடையாது. ஆளுகையில 2 விதமான ஆளுகை இருக்கு. மேய்க்கிறதும் ஆளுகை தான், டிக்டேட்டர்ஷிப் பண்றதும் ஆளுகை தான். நான் சொல்ற சர்வாதிகாரம் பண்றதும் ஆளுகை தான். சர்வாதிகாரம்ன்றது உங்க சுயசித்தத்தை கொடுக்காம நான் சொல்றதான் கேட்கணும், அது சர்வாதிகாரம், தவறு. ஆனா மேய்க்கிறதும் ஒரு வகையான ஆளுகை தான். அந்த இடத்துல சர்வாதிகாரம் இருக்காது. மனம் அந்த ஆடா ஃபாலோ பண்ணும். சபையில இந்த ஆவி என்ன பண்ணுது? அதுல கிரியை செய்யுது. அநேக இடங்கள்ல என்ன பண்ணுது? பாபிலோட ஆவி கிரியை செய்யுது சபைகள்ல. இன்னைக்கு மனுஷன் ஆளுகை செய்யக்கூடாது. தேவனோட வார்த்தை தான் மனுஷன் ஆளுகை செய்யணும். ஆமென். அப்போ தேவனுடைய வழி மந்தை மேய்க்கிறது. இவன் தன் தகப்படத்துல சாபத்தை பெற்றுக்கொண்டான். இவன் அவன் தகப்பனுடைய இடத்துல சாபத்தை பெற்றுக்கொண்டான். இவனோட வேலை என்ன? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வீட்டுல வேலை செய்யறது, உடல் உழைப்பை போடுறது. ஆனா ஆதாமுடைய வேலை உடல் உழைப்பை போட வேண்டிய அவசியம் இல்ல. அவரோட வேலை என்னங்க? பூமியை ஆளுகை செய்யறது, மேய்க்கிறது. பாவத்துக்கு பின்பதாகவும் இதுதான் அவங்க சுவாபங்களா 2 பேருக்கு வருது. எல்லாத்துக்கு பின்பதாக ஒரு வெளிப்பாடு இருக்கு. சரி, இவர் போனவனே என்ன பண்ணாருங்க? மேய்ட்டு வந்தார். இப்போ இங்கதான் நம்ம விசுவாசத்தை குறிச்சு பார்க்கிறோம். விசுவாசமானது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். சரி, 2 பேரும் நேரம் வந்துச்சு. நேரம் வந்த உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க பாவம் செஞ்சோம், தேவன் எங்களை வெளியே தள்ளிட்டார். அவங்க பெற்றோர் சொல்றாங்க, ஆதாம் காயின் ஆபேலோட பெற்றோர் சொல்றாங்க, நாங்க தோட்டத்தை என்ன பண்ணிட்டோம், வெளியே வந்துட்டோம். அப்படின்னும் போது கொஸ்டின் கேட்கறாங்க 2 பேரும், எப்படி வெளியே வந்தீங்க? அங்க ஒரு மரம் இருந்துச்சுப்பா உள்ள, அந்த மரத்துல இருக்கிற கனியை என்ன பண்ணோம், நாங்க வாங்கி புசிச்சோம். நாங்க என்ன பண்றோம்? அப்போ தேவன் எங்களை என்ன பண்ணிட்டாரு? வெளியே தள்ளிட்டாரு. எங்க நிர்வாணம் அங்க தெரிஞ்சிடுச்சு, நாங்க வெளியே வந்துட்டோம் போது காயின், ஓ அப்படியா? அப்படின்னா எழுத்த ஃபாலோ பண்றவன் போய் கனியை எடுத்து வர்றான். எழுத்த ஃபாலோ பண்றவன் எழுத்த என்ன பண்றான்? எழுத்து கொள்ளுது. எழுத்த ஃபாலோ பண்றான். சொன்னான், டினாமினேஷன் சொல்லுது. என்ன சொல்லுது? பாவம், மூல பாவம் எது மூலமா வந்துச்சு? பழத்தின் மூலமா வந்துச்சு. அதுக்கு எதை கொடுக்கணும்? பழத்தை கொடுக்கணும்னு சொல்லி காயின் பழத்தை கொண்டு வந்தான். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப நம்ம குழந்தைய கேக்குது, அப்பா அம்மா நான் எப்படி பிறந்தேன் கேக்குது குழந்தை.
எப்படி பிறந்தேன்? இல்லப்பா என் வாயிலிருந்து வந்துட்டேன். சொல்லுவோம், எப்படி பிறந்துச்சு சொல்றோமா? சொல்லுவோமாங்க? இந்த உலகத்துல சொல்லுவாங்க. இந்த பிலிப்பிட்டு சொல்றதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். கர்த்தர் தவறாக என்ன மன்னிக்கிட்டோம். இந்த உலகத்துல தாம்பத்திய உறவு இருக்கு இல்லையா? தாம்பத்திய உறவு அது யாருக்கும் சொல்லி கொடுத்து என்ன பண்ணாது, வராது. அது தானா எதுல இருக்குது? சுவாபமா, ஏதேன்ல வந்த பாவத்தின் மூலம் வர சுவாபமா இருக்குது. அதனால உலகத்துல சொல்லுவாங்க, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்வாங்க. சொல்லி தெரியறது இல்லையா? அது புரிஞ்சா உங்களுக்கு? சொல்லி தெரியாது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ இங்க ஒரு இடம் இந்த பாவத்தை குறிச்சு சொல்லும் போது, எதனால பாவம் வந்துச்சு அப்படின்னு போது, நாங்க பழம் சாப்பிட்டோம். அப்போ நம்ம அது ஈடு எது கொடுக்கணும்? பழத்தை கொண்டாந்து கொடுத்துடலாம்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்றான்? பழத்தை கொண்டாந்து கொடுக்குறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் என்ன பண்றான்? எப்படி பிறந்தோம்? எப்படி பாவம் வந்துச்சு? பழத்து மூலம் சாப்பிட்டா வந்துச்சு. ஆபேல் பாக்குறாரு, பழத்து மூலமா பாவம் வந்துச்சு. எப்படி பழத்து மூலமா நிர்வாணம் தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு நிர்வாணம் எப்படிங்க தெரியும்? தேவன் ஏன் வாயை சபிச்சிருக்கணும்? உங்களுக்கு எதை சபிச்சிருக்கணும்? வாயை சபிச்சிருக்கணும். கரெக்டுங்களா? தேவன் ஏன் வயித்தை சபிச்சாரு? ஏன் பிறப்பிறப்ப சபிச்சாரு? எதுக்கு ஆளுகை போச்சு? கையை சபிச்சிருக்கணும், வாயை சபிச்சிருக்கணும், மரத்தை சபிச்சிருக்கணும். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இல்லையாங்க? சொல்லுங்களேன். தேவன் என்ன மாத்தி பண்ணிட்டாரா? இவன் கேட்டுன்னு போயிட்டான். அண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு? கேட்டு போயிட்டாரு. ஏபேல் எழுத்தா எடுக்கவே இல்லை. அம்மா சொல்றாங்க, என் வாயிலிருந்து பிறந்துட்டப்பா சொல்லிட்டு. இவன் கேட்கவே இல்லை. இவன் என்ன பண்றான்னு சொன்னா, காத்து இருக்கிறான். இவனுக்கு அந்த வெளிப்பாடு வரவே இல்லை. சரி, நான் சொல்றேன், அவன் காலையிலே வந்துட்டான். காணிக்கை எடுத்த நேரம் வந்தது. இப்போ காயின் முன்னாடி வந்தான். கரெக்டுங்களா? முன்னாடி வந்தான். காபேல் சில நாள் பெற்ற வசனம் படிச்சு, சில நாள் பெற்ற பின்பு. இப்ப இங்க ஒரு கேப், டைம் பீரியட் கேப் இருக்குங்க. சொல்ல புரியுது உங்களுக்கு? வசந்த படிச்சு பாருங்க. டைம் பீரியட் கேப் இருக்கு. காயின் சென்ற பின் அந்த டைம் பீரியட் கேப்பை மட்டும் வாசிங்க. சூப்பரான ஒரு விஷயம். நான் அதை மட்டும் படிச்சு முடிக்கிறேன். நாலாவது அதிகாரம், அதே 4 அதிகாரம் 3ஆம் வசனம் இருக்கு பாருங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் அவன் காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. சரி, சில நாள் சென்ற பின்பு அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சில நாள் சென்ற பின்பு சொல்றேன். சில நாள் சென்ற பின்பு அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு மனுஷன் காயின் வரான். காயின் வரும்போது அவனுடைய காணிக்கைக்காக எதை எதிர்பார்க்கிறான் சொல்ற? டைம் லைன் பீரியட் எதிர்பார்க்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? காணிக்கை கொண்டு வரான். பின்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த கேப்ல தான் ஒரு டைம் லைன் உள்ள இருக்குது. பின்புன்னு போது அந்த நாளா, அடுத்த நாளா, இன்னொரு நாளா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் லைன் கேப் வச்சுதான் யார் வர்றது? இப்போ ஆபேல் வர்றார். இந்த டைம் லைன் கேப் எதுக்கு அப்படின்றதுலாம் நம்ம பாக்குற விசுவாசம்ன்ற காரியம் அடங்கியிருக்கு. புரிஞ்சா பிரதர்? சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? காயின் செலுத்துனா காயினோட கூட ஆபேல் வரல. ஆபேல் தனியா வராப்ல. ஆபேல் என்ன பண்றாரு? தனியா பின்புன்னு போது அது ஒரு டைம் லைன் கேப் இருக்குது. அப்ப அந்த டைம் லைன் கேப்புக்காக தான், கேப்ல தான் காயின் ஒரு காரியத்தை விசுவாசத்தை பெற்றுக்கொள்றார். காயின் விசுவாசத்தை பெற்றுக்கொள்றார். சரி, ஆபேல் விசுவாசத்தை பெற்றுக்கொள்றார். இப்ப இங்க என்ன நடக்குதுன்றத மட்டும் சொல்றேன். காயின் கொண்டாந்து காணிக்கையை செலுத்தியாச்சு, முடிஞ்சு. ஆபேல் வெயிட் பண்றார். காயினுக்கு ஆபேலுக்கு ஒரு காரியம் போதிக்கப்பட்டிருக்குது. பாவம், மூல பாவம் 2 பேருக்கு போதிக்கப்பட்டுச்சு இல்லையா? அதனாலதான் காணிக்கையை கொண்டு வராங்க. காணிக்கை கொண்டதுக்கான காரணம் என்னங்க? மூல பாவம் அவங்களுக்கு போதிக்கப்பட்டுச்சு, எழுத்தின்படி போதிக்கப்பட்டுச்சு. டினாமினேஷன்ல இருந்து எல்லாருமே எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் வேணும்னு கேக்குறாங்க, நாங்க வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே மூலப்பாவம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனா அது கணினி மூலமா வந்ததா இல்ல ஒரு செயலின் மூலமா வந்ததான்றதான் இங்கதான் காயினுடைய வம்சம் பிரியுது, ஆபேலுடைய வம்சம் பிரியுது. ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பேட்டர்ன் புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இப்ப இந்த இடத்துல வரும்போது ஆபேல் போறாரு. ஆபேல் என்ன பண்றாரு? போறாரு, தனியா போறாரு. தனியா போய், ஆண்டவரே நீங்க, எனக்கு அது புரியல, மூல பாவம் வந்த வழி புரியல, பாவம் போற வழி புரியல, பாவம் போன வழி
புரியல. பாவம் எப்படி எடுத்து போடுறதுன்னு புரியல. நீர் மனுஷனை அங்கீகரிக்கிற வழி புரியல. என் தகப்பனையும் தாயே என்ன பண்ணீங்க? பாவத்தினால என்ன பண்ணீங்க? வெளியே தள்ளீர். ஆனாலும் பாவம் போன பின்பதாக என்ன பண்ணீர்? ஒரு காரியத்தை பண்ணீர். ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் தோலை அவங்க மேல போட்டீர். என்ன போட்டீர்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய தோலோடு கூட ரத்தத்தோடு கூட அவங்க ஏதேனும் வெளியே வந்ததா தீர்க்கதரிசி சொல்றாரு. அவங்க என்ன சொல்லப்படுது? அவங்க கேக்குறாங்க. அவர் கேக்குறாரு, என்ன இந்த ட்ரெஸ்மா? நாங்க வெளியே வரும்போது தேவன் என்ன பண்ணாரு? ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாரு? எங்களுக்காக தேவன் நடிச்சார். அதோடைய தோலை தான் என்ன பண்றோம்? நாங்க போத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அது? இது என்ன செய்யுது? இவர் போறார், போயிட்டு வெளிப்பாட்டுக்காக காத்திருக்கிறார். காத்திருக்கும் போது தேவன் வெளிப்படுத்துறார் அவருக்கு. தேவனுடைய சிந்தையை ஏபேலுக்கு தேவன் வெளிப்படுத்துறார். தேவனுடைய சிந்தை பின்பதாக இருக்கிற ரகசியத்தை ஏபேலுக்கு தேவன் வெளிப்படுத்துறார். அப்போ அந்த ஒரு ஏபேலுடைய ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றதுக்கு ஏபேல் இந்த ஆட்டுக்குட்டி தான் தேவனுக்கு பிரியமானது அப்படின்றத ஏபேல் விசுவாசிக்கணும் இல்லையா? விசுவாசம் சொன்ன என்னங்க? நம்பப்படுகிற நிச்சயமும் காணப்படாத நிச்சயமா, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. அப்படின்னா ஆபேல் ஒண்ணு கொண்டு வந்தார், தேவன் இதை அங்கீகரிப்பார் அப்படின்னு கிடையாது. விசுவாசத்தை எப்படி அங்கீகரித்து விட்டார். விசுவாசம்ன்றது என்ன? ஆல்ரெடி ஆன விஷயம் புரிஞ்சுங்க. ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம் புரிஞ்சுக்கணும் நல்லா. அப்போ இந்த எப்படி ஆபேலுக்கு முடிஞ்சிடுச்சுன்னு தெரியும். அந்த விசுவாசம் தான். விசுவாசம் வரணும்னா அதுக்கு முன்பதாக ஒரு விஷயம் வேணும் இல்லையா? ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். அந்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு அவர் பெற்றுக்கொண்டார்னா, உலகத்தோட ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு பாவத்துக்காக. ஆபேலே சிந்தையில அடிக்கப்பட்டுச்சு. பாவம் போகணும்னு சொன்னா அந்த ஆட்டுக்குட்டி தான் அடிக்கணும். நீ ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தீங்கன்னா உன் பாவம் போகும் அப்படின்றத வெளிப்படுத்த. எது பேசிக்க? உலகத்தோன்றதுக்கு முன்னே தேவனுடைய சிந்தையில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பெற்ற வெளிப்பாட ஆபேல் பெற்றுக்கொண்டார். அப்ப நம்ம என்ன எதை எடுத்துன்னு போனோம்? திரும்ப ஆட்டுக்குட்டியை தான், ரத்தத்தை தான் எடுத்துட்டு போனோம். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி தான் பாவத்துக்கான பரிகாரம். தேவன் ஆல்ரெடி உலகத்தோடத்து மணியே ஆட்டுக்குட்டியை தான் பாவத்துக்காக அங்கீகரித்தார் இல்லைங்களா? வேற மிருகத்தை எடுக்கல. எதை எடுத்தாரு? ஏன் எடுத்தாருன்னா ஆட்டுக்குடி தான் பாவம் அறியாதது இல்லையா? அப்ப அதுக்கு அடையாளமா தான் கிறிஸ்து பாவம் அறியாதவர் பூமிக்கு வரப்போறாரு. அவர் என்ன பண்றாரு? உலகத்தோரத்துக்கு முன்னே அவருக்கு சிந்தையின் பின்புறத்துல இருக்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்துவார் வெளிப்படுத்தும் போது அவர் பார்த்தார், வெளிப்பாடு புரிஞ்சு. அந்த வெளிப்பாடு ஆபேலுக்கு எதை கொண்டு வந்துச்சு? விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. காணக்கூடாது அப்படின்னா இனிமேல் தேவனை அங்கீகரிக்கிறதுன்றது இனிமேல் நடக்குது ஆபேல் வாழ்க்கையில. எப்படி நடக்குது? இனிமேல் அவர் செலுத்தப்பட்ட பின்பதாக தேவன் அக்கினி ஸ்தம்பத்துல வந்து அதை அங்கீகரிக்க போறார். அத பின்னாடி நடக்குது. அத பின்னாடி நடக்க போற அந்த காரியத்துடைய உறுதிப்பாடு ஆல்ரெடி இவர் என்ன பண்ற? என்னவா பெற்றிருக்கிறார்? விசுவாசமா பெற்றிருக்கிறார். அந்த விசுவாசம் அவருக்கு எங்க கிடைச்சுன்னு சொன்னா தேவன சிந்தனையின் பின்புறத்தை தேவன் ஓபன் பண்ணார். இன்னும் சரியா சொல்லணும்னா தேவன் ஆபேலுக்கு முத்திரைகளை திறந்தார். எதை திறந்தார்? தேவன் ஆபேலுக்கு முத்திரையில திறந்து பின்பக்கத்தை காட்டும் போது, ஏன்னா தேவன் சிந்தனை பின்புறத்துல தானே இருக்குது. உலகத்தோடு முன்னாடி அடிக்கப்பட்டவனா இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி வெளிப்படுத்தல 13:17 சொல்லுது. ஆனா 2 அதிகாரமா சொல்லுதா இல்லையா? அப்ப உலகத்தோட முன்னாடி எப்படி அடிக்கப்பட முடியும்? கரெக்டுங்களா? அப்ப தேவன் சிந்தைக்குள்ள அடிக்கப்படுத யாருக்கு திறக்கிறாரு? அப்ப ஆபேல் சரியா இந்த காலத்துல இருக்கிற விசுவாசிக்கும் அடையாளமா. அப்ப அவன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றான். அதுக்கு அடையாளம் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து என்ன பண்றான்? செலுத்தும் போது தேவன் திரும்ப பில்லர் ஆஃப் ஃபயரை திரும்ப இறக்குறாரு இல்லைங்களா? அப்ப ஒரு சரியான, அதுதான் ஃபவுண்டேஷன். என்ன ஃபவுண்டேஷன்? வெளிப்பாடு, அதுக்கப்புறம் என்னவா இருக்குது? வெளிப்பாடு, அதுக்கப்புறம் விசுவாசமா இருக்குது. விசுவாசம் அஸ்திபாரமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா தீர்க்கதரிசி அந்த விசுவாசத்துக்கான அஸ்திபாரம் வெளிப்பாடா அங்க வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் வெளிப்பாடா இல்லாம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வெளிப்பாடு இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். சரி, செங்கடல தேவன் பழக்க சொன்னார். நீ செங்கடல பழந்து என்ன பண்ண? இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போன்னு சொன்னார். எப்படிங்க நம்பி ஒரு மனுஷன் கோலை எடுத்து கடல் மேல அடிக்கிறது? கிண்டலா இருக்கும் இல்லையா? கிண்டலா இருக்கும். அங்க என்னவா இருக்கும்? கிண்டல் கேலியா இருக்கும். அடிக்கும் போது என்னடா அது இப்படி பின்னாடி அவ்வளவு கூட்டம் இருக்குது, நீ என்ன பண்ணிருக்கிற? கோலை அடிச்சு விளையாடிட்டு இருக்கிற. சொல்லு, புரியுதா உங்களுக்கு? நம்ம சிரிக்கிறோம். பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. 22 லட்சம் ஜனம் இருக்கு உலகத்திலேயே. அன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் பவர் அமெரிக்காவை போல சூப்பர் பவர் ஈஜிப்ட். பெரிய ராணுவ தளவாடங்களை வச்சு பின்னோக்கி வரும்போது தேவன் சொன்னாரு, நான் வந்து கோலை வச்சு அடிக்கிறேன் அப்படின்றது
மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். தேவன் அந்த மோசைக்கு வெளிப்படுத்தினார். ஒரு காலத்துல பூமி முழுசும் தண்ணீரா இருந்துச்சு, ஜலம் ஒரு பக்கம் பிரியணும் அப்படின்னு சொல்லி என் வார்த்தை உரைக்கப்படும் போது ஜலம் பிரிஞ்சு வெட்டாந்தரை உண்டாகிறதுக்கு என் வார்த்தை அந்த வேலையை செஞ்சு இல்லையா? உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன பண்ணுச்சு? வெட்டாந்தரைய மேல கொண்டு வந்துச்சு. இப்ப மோசை என்ன பண்ண? நீ திரும்ப அந்த காரியத்தை செய். நான் உனக்கு வெளிப்படுத்தினேன், இப்ப என்ன பண்ண? தேவன் வெளிப்படுத்தினாரோ இல்லையா? வெளிப்படுத்தினாரோ. அப்ப அதை வெளிப்படுத்தும் போது அந்த வெளிப்பாடு எதை கொண்டு வருது? திரும்ப விசுவாசத்தை கொண்டு வந்து செங்கடலை பழக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் விசுவாசமும் வெளிப்பாடும் விசுவாசமும். இந்த வெளிப்பாடு விசுவாசம் தான் அது நியூ பர்த் வரும்போது நியூ பர்த் வெளிப்பாடை கொண்டு வருது. சரி, வெளிப்பாடு நியூ பர்த்தை கொண்டு வருது. அப்ப நியூ பர்த் ஆனவனே ஒரு மனுஷன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். விசுவாசம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. ஒரு மனுஷன் நியூ பர்த் அடையும் போது இங்க பிறக்கல. நான் புரிஞ்சுக்கோங்க, எங்க பிறக்கல? பூமியில பிறக்கல. எங்க பிறக்கிறான்? அந்த டைமென்ஷன்ல பிறக்கிறான். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எங்க பிறக்கிறாங்க? 6th டைமென்ஷனுக்குரிய மனிதனா பிறக்கிறான். அப்ப அதனாலதான் 6th டைமென்ஷனுக்குரிய அந்த பொருளான விசுவாசம் விசுவாசிக்கிறான். ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஃபெய்த்ன்றது இந்த டைமென்ஷனுக்குரியது இல்ல. இந்த பூமியில யாராலையும் விசுவாசிக்க முடியாது. இந்த மனுஷனால விசுவாசம்ன்றது மனுஷனுக்கே உரியது அல்ல. அது மனுஷன் எல்லாத்தையும் எதை கேட்கறான்? சயின்ஸ் எப்போதும் எதை கேட்கும்? எவிடன்ஸ கேட்கும். they ask evidence அப்படினு. எப்பவுமே எவிடன்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. ஆனா ஃபெய்த்ன்றது எவிடன்ஸ் அற்றது. பூமிக்குரிய எந்த காரியத்துக்கும் உட்படாது. அது சூப்பர் நேச்சுரல் கிடையாது. அப்போ அது 6th டைமென்ஷனுக்குரிய காரியமா இருக்குது. அப்ப 6th டைமென்ஷனுக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ளனா நம்மளும் என்ன நபர்களா இருக்கணும்? அந்த உலகத்துல பிறக்கிற நியூ பர்த் அடையிற மனுஷன் அந்த உலகத்துல பிறக்கிறான். அந்த உலகத்துக்குரிய நபரா பிறக்கிறான். இதுல கட்டப்பட்டு அந்த உலகத்துக்குள்ள வாழ்றதுக்காக தான் இது தேவைப்படுது. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்? முடிக்கலாங்களா? ஒரு சின்ன ரீகால் நான் முடிச்சிடறேன். ஒரு சின்ன ரீகால் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? சின்ன ரீகால் பாருங்களேன். ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம்? இந்த காரியத்தை குறிச்சு நான் சின்ன காரியங்கள் சொல்றேன் பாருங்க. The stature of the perfect man or church. நான் சொல்றது வெறும் தனிப்பட்ட மனுஷனா சொல்லியிருக்கிறேன். சர்ச் அப்புறம் பேசுவோம். The second pole of the seventh seal. நான் சொன்னேன் 7 seals என்றது என்ன? அது வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாவே இருக்கிறார். 7 முத்திரைகள் அவராவே இருக்கிறான்னு சொன்னேன். இந்த 7 முத்திரைகள் அவராவே இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அவர் தான் அந்த தலையா இருக்கிறாருன்னு சொன்னேன். அப்போ 7வது முத்திரையில இருக்கிற 2வது பாகம் தான் இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி. இந்த காரியத்தை சொன்னேன். அடுத்த காரியம் என்ன சொன்ன உங்களுக்கு பாருங்க. நியூ பர்த் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்டேச்சர் ஆஃப் த பெர்ஃபெக்ட். ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சிக்கு என்ன புதிய பிறப்பட்ட அனுபவம் தான் என்னவா இருக்குது? கீழே பேஸ் இல்லைன்னா வெளிப்பாடு. ரெண்டுல இந்த வெளிப்பாடு தான் புதிய பிறப்பின் அனுபவம் கொடுக்குது. புதிய பிறப்பின் அனுபவம் வந்த பின்னாடி நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா விசுவாசிக்க முடியாது இல்லைங்களா? 3-fold of the seventh seal அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? How to build a living tabernacle. ஒரு பரிபூர்ண ஒரு தேவ ஆலயத்தை, ஜீவிக்கிற ஆலயத்தை கட்டுவது எப்படி, அதுக்கான ஆர்டர் என்னன்றதை பார்த்தோம். The foundation of the stature of the perfect man, new birth experience. விசுவாசம் ஒரு திறவுகோலா இருக்குது. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சீல்ஸ் அண்ட் அது ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சிக்கும் முத்திரைகளுக்கு இடையே இருக்கிற இணைப்பு ஏற்பட்டது. இதுதான் பார்த்தோம். இப்போ பில்டிங் வந்துட்டோம். ஒரு பில்டிங் கட்டணும்னா என்ன தேவைப்படுது? பூமிக்குரிய தன்மையில ஒண்ணு தேவைப்படுது. பில்டிங்ல மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி ஆவிக்குரிய மனிதன் கட்டணும்னு சொன்னா இங்க இருக்கிற 7-8 மெட்டீரியல் தேவைப்படுது. அதை இணைக்கிறதுக்கு சிமெண்ட் இருக்கு இல்லையா? சிமெண்ட் தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவின்ற பரிசுத்த ஆவியாகிய அந்த சிமெண்ட் தான் என்ன பண்ணுது? ஒன்றிணைக்குது. அதனாலதான் பரிசுத்த ஆவியை கண்களால் பார்க்க முடியாது. கல் ஒன்னோட ஒண்ணு இணைக்குது. பரிசுத்த ஆவின்றது ஆயிலா இருக்குது. நான் சொன்னேன் லிவிங் ஸ்டோன்ஸ் என்ற செய்தியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் பரிசுத்த ஆவியை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லிவிங் ஸ்டோன்ஸ், ஜீவிக்கிற கற்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சாலமோனுடைய தேவாலயம் முழுசும் உலகம் முழுசும் கொண்டு வந்தாங்களா இல்லையா? உலகம் முழுசும் கொண்டு வந்து அதுக்குள்ள என்னங்க அப்படி கொண்டாந்து வச்சாங்க. எப்படி? ஏன் ஒரு கற்கள் ஜீவிக்கிற கற்களா எப்படி மாறும்? ஜீவிக்கிற கற்கள்னா என்ன? ஒரு கல்லுல 2 விஷயம் இருக்கும். சொன்ன தண்ணீர் இருக்கும், ஆயில் இருக்கும். ஆயில் செக்ரிகேஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த கற்களை கொண்டாந்து வச்சாங்க. மேல வைக்க ஜீவிக்கிற கற்களை மட்டும் கொண்டு வராங்களாம். ஜீவிக்கிறதுக்கு அதுக்குள்ள ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவன் தான் ஆயிலுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. அப்படி கொண்டு வரும்போது இதுக்குள்ள சின்ன சின்ன ஓட்டை இருக்குதான். இந்த கல்லுக்குள்ள என்ன இருக்கும்? காணக்கூட போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போர்ஸ் சின்ன சின்ன ஓட்டைகள். அதுக்குள்ள அது நம்ம ஆயில செக்ரிகேட் பண்றோம்.
அப்ப என்ன பண்ண சொன்னா, இந்த ஜீவிக்கிற கல்லும் இந்த ஜீவிக்கிற கல்லும் இணையும் போது இதுக்குள்ள இருக்கிற ஆயில் அதுல பாஸ் ஆகும், அதுக்குள்ள இருக்கிற கை அதுல பாஸ் ஆகும். அப்ப இங்க நம்ம பாக்குற ஒரு காரியமும் அப்படியே பாஸ் ஆகி இங்க வரைக்கும். அப்ப இங்கிருந்து வர்ற இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இது இந்த கல் எல்லாமே ஆயில், இதுல ஆயில், இதுல ஆயில், இதுல ஆயில், இதுல ஆயில், இதெல்லாம் ஆயில், இது எல்லாமே தனித்தனி கல் தான். ஆயில்னாலே இதை கனெக்ட் ஆயிருக்குது, பரிசுத்த ஆவியினாலே இதை கனெக்ட் ஆயிருக்குது. பரிசுத்த ஆவின்றது என்னங்க, அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி மட்டும் இல்ல, செய்தி ஒரு ஜீவியத்திலிருந்து வெளிப்படுறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இதோட பார்த்து நிறுத்தலாம். நெக்ஸ்ட் வீக் வரும்போது காரியங்களை பார்க்கலாம். அநேக விஷயங்களை உங்களுக்கு கூட பேசியிருக்கிறேன். இதை தியானிங்க. நான் சொல்றேன், தேவன் வச்ச ஒரு ஆர்டர் கீழே வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அது எடுத்துக்கொள்ளப்படுதல போக முடியும். தேவன் எல்லாத்தையும் ஒழுங்குக்கிறமா நேர்த்தியா பண்ணியிருக்கிறார். அதுல நம்ம கொண்டு வர்றதுக்கு தேவன் என்ன பண்ணாரு, அந்த கிருபை பாராட்டி இப்பேற்பட்ட நிலையான சத்தியங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா கண்களை மூலமா ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். நேரத்தை கருதி நம்ம முடிஞ்சு எல்லா கண்களை மூடலாம்.